بسم الله الرحمن الرحيم. தர்காக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். 60 அடி பாவா 45 அடி பாவாவாக மாறிய அதிசயம். கடிதம் எழுதி போட்டால் படித்து பார்த்து பதில் தரும் ராவுத்தரப்பா அவுலியா. காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கும் அற்புத அவுலியா. பீடிகளை காணிக்கை கேட்கும் பீடி மஸ்தான் அவுலியா. செங்கற்களை உணவாக வழங்கும் சையது சுல்தான் அவுலியா. நடக்கப் போவதை கனவில் சொன்னாரா ஆத்தங்கரை சையதம்மா? அக்கு அக்காக கலன்றுவிடும் அவுலியாக்களின் உடல் பாகங்கள். தமிழ்நாட்டிலிருந்தே மக்காவில் தொழும் அதிசயம். நெற்றிக் கண்ணால் அல்லாஹுவை பார்க்கும் அற்புதம். எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். தர்காக்களில் நடப்பது என்ன? அன்பிற்குரிய சோதர்களே, அடுத்து நம்முடைய சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்ற இடம் மதுரைக்கு அருகில் திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் உள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா என்று சொல்லப்படக்கூடியவருடைய ஒரு தர்காவுக்கு நம்மளுடைய புலனாய்வு குழு போறாங்க. அதாவது மற்ற அவுலியாக்களுக்கும் இந்த அவுலியாவுக்கும் உள்ள அடிப்படையான வேற்றுமை என்னன்னா, மற்ற அவுலியாலாம் மண்ணுக்கு அடியில் இருப்பாங்க. இந்த அவுலியா மட்டும் மலைக்கு மேல இருப்பார். மலைக்கு மேல போய் அடங்கி இருக்கிறார். அதான் முதல்ல அடிப்படையிலே இவருக்கு ஒரு கிரேடு கூட மாதிரி இவங்க நினைப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம மக்கள் விடுற மாதிரி இல்ல. மலை மேல இருந்தால் நாங்க ஏறி போய் பார்ப்போம், இங்க என்ன பிராடு பித்தலாட்டம் நடக்குதுன்றதை தோல்வியுறுத்தி காட்டுவோம் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புலனாய்வு குழு களத்தொகுப்பு செய்வதற்காக மேல ஏறுறாங்க. மேல ஏறும் பொழுதே பல விஷயங்கள் வெளியே வருது. எப்படி வெளியே வருது? மேல ஏறப்ப பார்த்தா அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, வரிசையா ஒவ்வொரு கல்லு. அந்த கல்ல பாத்தீங்கன்னா டிசைன் டிசைனா கல்வெட்டுக்கள் இருக்கின்றது. அப்படியே உளி வச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா பாதம் மாதிரி இருக்கு, தொட இடுப்பு வரைக்கும் இருக்கு, அப்புறம் தலை இருக்கு. இப்படி வித்தியாசம் வித்தியாசமா இருக்கின்றது. அப்ப அடிக்கிற ஆளுகளும் பக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த அடிக்கிற நபர்கள் உளி அடிக்கிறாங்கல்ல, இந்த கல்வெட்டு அடிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்மளுடைய புலனாய்வு குழு கேள்வி எழுப்புறாங்க. இது என்ன, இது இந்த மாதிரி அடிக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் தெரியுது எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இப்படி இல்லாம சமுதாயம் ஏமாறும், இவ்வளவு மூட நம்பிக்கையா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி? இப்பொழுது நாம் மதுரை அருகே உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுல்தான் சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு செல்லும் வழியில் அமர்ந்திருக்கின்றோம். இங்கே வரக்கூடிய மக்களுடைய சிரமத்தை நீக்குவதற்காக இந்த படிக்கட்டிலே எப்படி அந்த சிரமத்தை நீக்குவதற்கான அந்த ஒரு வழிமுறை இருக்கின்றது, எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கின்றது, அந்த கால்வழி எப்படி என்பதை குறித்து இப்பொழுது இங்கே அதற்கான பணியை செய்யக்கூடிய சகோதரர் மாபூப் பாஷா அவர்கள் இப்பொழுது நம்மிடையே தெரிவிப்பார்கள். 1000 வருஷம் இருக்கும் இங்க அடக்கப்பட்டவர். ஆமா, அதாவது அங்க தர்காவுக்கு பின்னுக்கு சில்லா இருந்து அப்படியே ஒரு குகையில அங்கேயே ஆமா, மனசுல நினைச்சு ஏதாவது கால் பாதம் கை பாதம் நேர்ந்து அடிப்பாங்க. கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி சில பேருக்கு சக்சஸ் ஆகும். பாபாவுடைய பொண்ணு எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆச்சுன்னா அப்புறம் பாபா என்ன செய்வாரு, ஏதோ 1-2 தான் சக்சஸ் ஆகும். இப்போ கேஸுக்காரங்க நிறைய இருக்காங்க, 1-2 தான் கேஸ் தேவையாகுது, அது மண்டை வரைக்கும் போகுது கேஸ். அது நினைங்க. இப்போ இப்படி வரக்கூடிய பக்தர்களிடத்து ஹதியாவா எவ்வளவு பாதம் 20. இது ஒரு நிமிஷம். அதாவது இதுல இப்போ பாதம் அடிக்கிறீங்க, மற்ற உருவம் அடிக்கிறீங்க, இதெல்லாம் என்ன விளக்கம், இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹதியாவை காணிக்கை உங்களுடைய இதை வாங்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காணிக்கை உண்டு. ஆள் ரூபாய்க்கு கை பாதம் கால் பாதம் வவுறு நெஞ்சு சரசு தொடை வரைக்கும் அடிப்பாங்க. சில பேர் இடுப்பு வரைக்கும் அடிப்பாங்க. எல்லாமே இப்போ இது அடிக்கிறது அந்த பகுதியுடைய வலிகள் இருந்தாக்கா அந்த வலியை இங்க அடிச்சா அந்த வலி நீருங்கிறது. ஆமா, எல்லா ஆளுகளும் அடிப்பாங்க.
நம்ம ஆளுங்க. இப்போ எண்ணிக்கை மக்கள் இங்க அதிகமாக வரக்கூடிய வாரத்துடைய விசேஷ நாட்கள் எது? வேளாண் கொஞ்சம் சுமாரா வரும். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருக்கும். நல்லா கந்திரி எந்திரி அது இது நடக்கும். மற்ற நேரம் சொல்ல முடியாது. நம்மட்டு ஏதோ என்கிட்ட ஒரு கூட்டம் வந்து பலாப்பழத்துல முச்ச மாதிரி முச்சாலும் முக்கியம், இல்லாட்டி இல்ல பலாப்பழத்துல முக்காம விடாது. இந்த பேர்கள் கூட அடிக்கப்பட்டிருக்குது. இந்த பேரெல்லாம் இதுக்கு அடிப்பாங்க, பேர்கள் அடிப்பாங்க ஒவ்வொருத்தங்க. அது ஒரு நினைவு சின்னமா சும்மா வந்ததுக்காக ஜாடிக்கு அடிப்பாங்க. சில பேர் நினைவு சின்னமா மனசுல நினைச்சு இந்த கொம்பருக்கு முருகு இருக்கு அது கரையாகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடிக்கிறது. இப்ப ஒருவேளை அடிச்சு நிறைய முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை பாறையில இடம் இல்லைனாக்கா அப்புறமா மக்கள் வந்த அதெல்லாம் மீச்சி அழிஞ்சிருதுல. அதாவது ஒரு பாத்தியா துவா ஓதுன மாதிரி தானே இது. மீச்சி அழிஞ்சிருதுல. இப்ப திருமணம் பண்ணக்கூடியவர்கள் வந்து திருமணம் ஆகணும்னா கூட உங்ககிட்ட வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஜோடியா வந்து உங்கள்கிட்ட அடிப்பாங்க, சேர்ந்து அடிப்பாங்க. அவங்க அதுக்கு மாலை விழுவணும், நிக்காது செய்யணும் அப்படின்னு அதை ஏதாவது மனசுல நேர்ந்து ஒரு அந்த இது அடிங்கத்தான் ஒரு ஆள் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. ஆமா. மேலே வந்து பாபா இடத்துல என்ன கராமத்து வந்து மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறது? அது கராமத்து என்ன, அவங்க வர்ற கேசுக்காரங்களுக்கு இங்க இருப்பாங்க 40 நாள் 30 நாள். அப்புறம் ஏர்வாடிக்கு போக சொல்லி ஏதாவது காட்டு வர ஒரு காரணத்தை ஏர்வாடி போயிருவாங்க. முத்துப்பேட்டை இது அதெல்லாம் பராமலை சில பேருக்கு காட்டுவாங்க. ஒவ்வொருத்தங்கள் ஒவ்வொரு ஐட்டங்கள். இந்த மாதிரி வந்து பாதம் அடிக்கிறாங்களா? இப்படி பாதம் அடிக்கிறது இருக்குன்னா கால் வலி யாருக்கு இருக்கோ அவங்க பாதம் அடிப்பாங்களாம். கை வலி யாருக்கு இருக்கோ அவங்க கையை வந்து அப்படியே அடிப்பாங்களாம். தலைவலி யாருக்கு இருக்கோ அவங்க தலையை அப்படியே அடிச்சுக்குவாங்களாம். அதே மாதிரி இடுப்பு வலி, தொட வலி, கால் வலி அப்படின்னு விவரிக்கிறாரு. நெஞ்சு வலி இப்படி போகுது வண்டி. அவ வந்து இந்த மாதிரி அடிக்கிறத வந்து மிதிக்க எப்படியா லாஜிக்க பாருங்க. இவங்க இப்படி அடிச்சுட்டு போறவனையும் அத வந்து அந்த இடத்துல மிதிக்க ஒரு சுகம் அப்படியே சரியாயிடும். அதுக்கு ஆணை போய் படுத்துட்டாருன்னா அவரை நல்லா மிதிச்சா இன்னும் சரியா போயிடும், உடனே சரியாயிடும். இதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து காலக்கணக்கு, அது மிதிக்கிறத பொறுத்து இருக்கு, அது தேயறத பொறுத்து இருக்கு என்று வந்து விவரத்தை மக்களை வந்து மூடர்களாக்கக்கூடிய ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. உளி அடிக்கிறவர் விவரமான ஆளா இருக்கிறார். எத்தனை நாள்ல சரியா போகும், எல்லாரும் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா எல்லா கேஸும் சரியாகுமா? அது எப்படி எல்லா கேஸும் சரியாகும்? சில இது சரியாகும், சில இது பாபாவால சரியாகும், சில இது சரியாகாது. டாக்டர்கிட்டே போறோம் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி லாஜிக் வேற, அதுல லாஜிக் பேசக்கூடியதை பாக்குறோம். அதுல இந்த மாதிரி அடிக்கிறது வந்து எவ்வளவு தட்சணை அப்படின்னா 20 ரூபா டாக்டர் ஃபீஸ் மாதிரி இவங்க வந்து 20 ரூபா வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தும் கறக்கக்கூடியதை நம்ம பாக்குறோம். அதுல முக்கியமா குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? பாதம், காலு, தலை, இடுப்புன்னு அடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல. சில இது பார்த்தா இதயம் அடிச்சிருக்கு. இதயம் நெஞ்சு வலி நினைச்சுக்கிற கூடாது. நெஞ்சு வலி நினைச்சா நம்ம மூடர்கள் ஆயிரும். இதயம் அடிச்சு இதயத்துக்குள்ள 2 பேர் அடிச்சிருக்கு. அதுதான் விஷயம். இங்க என்னடா இது, அவுளியாவுக்கு இந்த வேலை கிடையாது, இந்த வேலையெல்லாம அவுளியா பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா, காதல் ஜோடிகள் வருவார்கள், தங்களுடைய காதல் சக்சஸ் ஆகுறதுக்காக அவுளியாவிட்ட வேண்டிக்கிட்டு காதலர்களை சேர்த்து வைக்கக்கூடிய அவுளியா சிறப்பான அவுளியாவா இருக்காரா இல்லையா? எப்படிப்பட்ட மகானா இருக்காரு பாருங்க. காதல் ஜோடிகளை வந்து சேர்த்து வைப்பதற்கு ஒரு தர்கா என்று நாளைக்கு இது இப்படி ஃபேமஸ் ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம். அப்போ வந்து இப்படி இப்படி பேர் அடிக்கிறீங்களே, அதுல பாத்தீங்கன்னா சார்லஸ், இந்த பேர்களை பாருங்க. அதே மாதிரி அலாவுதீன், வீரம்மாள், சுரேஷ், இந்திரா, வீரசக்தி, சஃபியா, இவங்கெல்லாம் இணைகிறாங்க. இந்த அளவுக்கு பாருங்க. இப்படி வந்து ஒரு அவுளியான்னு சொல்லி அவரை வந்து வேற ஒரு வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஆள்கள் ஆக்கிட்டாங்களா இல்லையா? இதுதான் வந்து அவுளியாக்களை மதிக்கிற லட்சணமா? அவர் அவுளியாவா இல்லையான்றது வேற மேட்ரு. அவர் இப்படி வந்து உண்மையிலேயே அவர் நல்ல ஆளாக இருந்தால் அவர் இவ்வளவு கேவலமா ஆக்கணும், அவருடைய தொழிலையே மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதா இல்லையா? இதை ஆய்வு பண்ண மாட்டீங்களா? இப்படி வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஹார்ட் அடிச்சுக்கிட்டு உள்ள அம்பு விடுறதுதான் அவுளியாவுடைய வேலையா? இதெல்லாம் இப்ப அங்க போகக்கூடிய மக்கள் சிந்திக்கணும்.
என்னடா அது இப்படி ஏமாற்றுகின்றார்களே, இப்படி இருக்கிறதெல்லாம் மார்க்கம் ஆகுமா, இது இஸ்லாமா? இதை பார்த்தா மக்கள் வந்து என்ன நினைப்பான், எப்படி இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கவரப்படுவான், இதுல அவங்க யோசனை பண்ண மாட்டாங்களா? நீ ஆய்வு பண்ணி பாருங்க. அவர்களும் சிந்திக்க மறுக்கின்றார்கள், அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தா இங்க வந்து எத்தனை நாள்ல சரியாகும்? மலை மேல இருந்தா 30 நாள் இருப்பாங்க, 40 நாள் இருப்பாங்க. 40 நாள் இருந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவா காட்டுவாராம். ஏர்வாடி போ, அங்க போ, இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட். ஏர்வாடி போ, முத்துப்பேட்டை போ, பிராமல போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கனவுல வந்து காட்டுவாரு. கனெக்ஷன் வேற கொடுப்பாரு போல அவளியா. இங்க இருந்து அங்க போப்பா, அங்கிருந்து அங்க போ, அங்கிருந்து அங்க போன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்கிற வேலையையும் இவர்களை வந்து அனுப்பிவிடக்கூடிய அந்த வேலையையும் வந்து அவளியா செய்வார் அப்படின்னு இவர்கள் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த அளவிற்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இவர்கள் போய் கொண்டிருக்கிறத நம்ம கண்கூடாக காண்கின்றோம். இப்ப இங்க தங்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி வந்து காட்சி தருவார்? அதாவது காட்சி எல்லாத்துக்கும் தரமாட்டார் கனவுல, அதாவது எல்லாத்துக்கும் தரமாட்டார். அதாவது 1-2 பேத்துக்கு தான் கனவுல காட்சி கொடுத்திருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை குதிரை, பெரம்பு, பச்சை தலப்பா, அவருக்கு சர்பத்து கொடுத்திருக்காரு விழாவத்துல. ஆமா. அடுத்து அவுலியா வந்து எப்படி காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுங்க ஒரு கேள்வியை போடுறாங்க. உடனே ரெடிமேடு தானே அது. அவுலியானா எப்படி இருப்பாரு? வெள்ளை குதிரையில வருவாரு, பெரம்பு ஒண்ணு கையில வச்சிருப்பாரு, பச்சை தலப்பா, அப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதை பாக்குறோம். இது வந்து அவுலியாக்களுக்குன்னே ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் ஒண்ணு யூனிஃபார்ம் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து அவுலியா வந்து இப்படித்தான் வருவாரு அப்படின்னு சொல்லி இது எப்படி வந்து இது உள்ள நுழைஞ்சிச்சுன்னே தெரியல. எப்படி வந்து இந்த மாதிரி பச்சை தலப்பாயையும் பச்சை ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அவுலியா உள்ள வருவாருன்னு சொல்லிட்டு எப்படிதான் இதை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது நமக்கு புரியவும் மாட்டேனுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தது கூட இல்லாமல் ஒரு ஆடை அணிந்து கொண்டு அப்படி இருந்த ஒரு தூதருடைய வழியில வந்து கொண்டு இவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவுலியாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவுலியாக்கள் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்கன்ட்டு ஒரு பில்டப்பை கொடுத்து மக்களை வந்து வழி எடுக்கக்கூடியதையும் நம்ம பாக்குறோம். உங்க குடும்பத்தார் கூட சொன்னாலும் நீங்க வந்து இங்கே அடிச்சு இது நாங்க இதை அடிக்க மாட்டோம். அதெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் அடிக்க மாட்டோம். அதெல்லாம் ஒன்னும் அடிக்க மாட்டோம். இப்படி எல்லாருக்கும் வந்து இப்படி உளி அடிச்சு வந்து எல்லாருடைய வழியையும் சரி பண்றீங்கல்ல, உங்களுக்கு கால் வலி வந்தா எங்க போவீங்க? நான் இது உளி அடிக்க மாட்டேனே, நான் இதெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். இப்போ உளி அடிக்கிறது வந்து உண்மையிலே அவங்க அதுல நம்பிக்கையுடையவர்களா இருந்தால், எனக்கு கால் வலி வந்தாலும் நான் இப்படிதான் அடிப்பேன், நான் ஆஸ்பத்திரி போக மாட்டேன், எனக்கு தலைவலி வந்தா தலையை தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் அப்படி சொல்லாம இவர் எப்படி சொல்றாரு, எனக்கு கால்வலி வந்துச்சுன்னா இதெல்லாம் உளி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து இது பக்கா ஃப்ராடுன்னு தெரியுதா இல்லையா? இதை விட வேற என்ன இதுக்கு வந்து ப்ரூஃப் வேண்டி கிடக்கு? இதெல்லாம் வந்து போகக்கூடியவர்கள் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணாதான் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் அவர்கள். அதுக்காக தான் இந்த புலனாய்வு குழு மூலமா இதெல்லாம் நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் அந்த கல் இருக்கு பாருங்களேன், முத்து எம் ராணி 16/4/12 என்று அவங்க அடிச்சிருக்கிறாங்களே. அதுல வந்து ஒரு லவ் பண்ற விஷயமாக அந்த குறியீடு போட்டிருக்கிறாங்களே. இப்ப அந்த மாதிரி காதல் விஷயமாக வரக்கூடியவர்களுக்கு இல்ல நின்னுங்க, நான் பேசிட்டோம்னு சொல்லுங்க. அந்த காதலுக்காக காதல் பண்ணி வர்றானுங்கல்ல, இப்ப அந்த முத்துராணி இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு அந்த காதல் நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி இந்த பாபாவுக்கு இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சு அவன் அடிப்பான், இந்த பொண்ணுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சு அடிப்பேன். போடா நான் என் காதல தான்டா அடிப்பேன் அப்படிங்க வாங்கி 4-5 பேர் சேர்ந்து வந்து அதெல்லாம் உண்டு. வைக்கக்கூடிய விஷயம் கூட இந்த சிக்கந்தூர் பாபாக்கு இருக்கு. ஆமா, அதுலதான் வந்து இந்த முத்து ராணி அப்படின்னு எழுதி இருக்கு. முத்து ராணியை பத்தி கேட்கும் பொழுதுதான் இந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான சேவையையும் இந்த பாபா செய்து வருகின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து அவர் சொல்லி காட்டுகின்றார். அப்ப வந்து வரக்கூடிய மக்கள் வந்து இவரை பாபாவா நினைச்சு வர்றாங்களா இல்ல வேறவா நினைச்சு வர்றாங்களா என்பது வந்து வரக்கூடிய மக்களுக்கு தெரியுது, இவங்களுக்கும் தெரியுது, தெரிஞ்சிருக்கின்றது அப்படின்றதுதான் வந்து இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாகுதுங்க.
இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்தால் இவர்கள் இந்த மாதிரியான பாவாவிடத்துல போக மாட்டார்கள் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளலாம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஏறனே ஒரு முட்டு வலிக்குது, இந்த மாதிரி வரைஞ்சு இன்சுல போட்டு அடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அவங்களுடைய நம்பிக்கையில நம்ம எடுத்தா அந்த வலியெல்லாம் போயிடும். அதுக்காக அடிக்கிறது. அவளியாக்களுக்குன்னு சொல்லி நம்ம நேர்ந்து அடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம கை கால் சுகம் கொடுக்கும். இப்ப நம்ம வீட்டுல கை கால் வலிச்சாக்க அம்மிக்கி விட சொல்றோமா இல்லையா, அதே மாதிரி 10 பேர் மிதிச்சு மிதிச்சு ஏறி ஏறிங்க அது அழிய அழிய சுகம் கொடுத்துரும். அதுக்காக அடிக்கிறது. இப்ப நீங்க அடிச்சீங்கல்ல, அந்த அடிச்ச தடத்துல வந்து மக்கள் ஏறி ஏறி நடக்கும் போது அந்த நடந்து அது அழிய அழிய இந்த கால் வலி தானாக மாறிவிடுகிறது. சாப்பிடுறோம்ல, வேலை வேலைக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டாதான் நம்ம குணமாகும். அதே மாதிரி போற ஜனங்க அது மிதிச்சு போக அதுக்கு சுகமாயிரும். அடுத்து இதே மாதிரி வந்து அடிக்கக்கூடிய இன்னொரு ஒரு நபரையும் நம்மளுடைய புலனாய்வு குழு மீட் பண்றாங்க. மீட் பண்ணா அவர் வந்து 21 ரூபாய் இருக்கிறாரு, அவர் 20, இவர் வந்து 21 ரூபாய். இது ஏதோ வந்து ஒரு கூடுதலாக ஒரு ரூபா வாங்குறாரு. அதுல ஏதோ சிறப்பம்சம் இருக்கா என்னன்றது நமக்கு தெரியல. அந்த வயதான முதியவர்கிட்ட இது சம்பந்தமாக கேட்கும் பொழுது அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் தான் வந்து அற்புதமான விளக்கத்தை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சது வந்து எப்ப சரியாகும், எப்படி சரியாகுதுன்றத லாஜிக்கா விளக்குறாரு. இது வந்து மக்கள் வந்து மிதிக்க 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 அப்படி ஒரு சுகம் கொடுக்குது. அப்படியே அது அழிய வந்து அவங்களுக்கு வந்து அது சரியாகும். இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய உண்மை விளங்குது. இதுக்கு அவுளியாக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இதுக்கு இந்த சிக்கந்தர் பாதுஷா பாவாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மக்கள் மிதிச்சாண்டா சரியா போகும். அவங்களுடைய அடிப்படையிலே, அவர் சொன்ன அடிப்படையிலேயே, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மூட நம்பிக்கையின் அடிப்படையில எடுத்துக்கொண்டாலும் பாபாவுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க மிதிக்க 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 அது சரியா போகும் அப்படின்னு இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அவங்க சொல்றதுல இருந்தே அவங்க சொல்றது பொய்ன்றது தெளிவாகதா இல்லையா? அதையும் நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு லாஜிக்கலா வேற பேசுறாரு. வேளா வேலைக்கு சாப்பிடுற மாதிரி இது வந்து சரியாகும். வேளா வேலைக்கு எப்படி மாத்திரை சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி வேளா வேலைக்கு ஒவ்வொருத்தோட மிதிக்கிறான்ல, மிதிக்க 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 அது சரியா போகும் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அல்லாவுடைய நம்பிக்கை இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே. அதுக்கு அடுத்து அவுளியாக்க, நம்மளுக்கு அவுளியாக்க வந்து நம்ம செய்வனை கசி பேய் பிசாசு இது பிடிச்சிருக்குது துரத்து விடுறதுக்கு தான் அவருக்கு. மற்றதுக்கு பூரா அல்லாதான் நம்மளுக்கு. செய்வன கேச அது இருக்குல்ல, இந்த ஏர்வாடிக்கு போயிட்டு இங்கதான் வருவாங்க எல்லாரும், வந்து இங்க வந்து துவா பண்ணிட்டு அவர் முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார்? நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக. அல்லாஹுவே என்று கூறுவார்கள். எவ்வாறு மதிமயக்கப்படுகிறார்கள் என்று கேட்பீராக. அத்தியாயம் 23 வசனம் 88, 89. இவர் வந்து ஒரு எப்படி வந்து அல்லாஹ்வை பற்றி விளங்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு தெளிவா பாருங்க. அதாவது வந்து செய்வீன கேசு, பேய் பிசாசு கேசு, இந்த மாதிரியான மேட்டுகள்ல துரத்துறதுலாம் வந்து அவுளியாவோட வேலை, மற்றதுலாம் அல்லாஹ்வுடைய வேலை. எப்படியா இந்த செய்வீன பேய் பிசாசு டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் வந்து இந்த வேலையை செய்வான், அவுளியா இந்த வேலையை செய்வாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அவுளியாக்கிட்ட போய் கேளுங்க. செய்வீன இழுக்கணுமா அவுளியா, பேயை விரட்டணுமா அவுளியா, பிசாசை விரட்டணுமா அவுளியா, மற்ற டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் என்று இப்படி வந்து அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்குகின்றார்கள் என்றால் இந்த அளவுக்கு இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கின்றது பாத்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து அறியாமையினுடைய உச்சத்துல போயிட்டு இருக்கக்கூடிய மக்களை திருத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் இதுல கவனத்துல கொண்டுதான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்துகின்றோம். இதை வந்து சிந்திக்க வேண்டும்.
என்னடா அது இப்படி இருக்குமா, இப்படியா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படின்னு ஆய்வு பண்ணாங்கன்னாலே இது நேரான வழியின் பக்கம் அவர்கள் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்றதை இதன் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். பேர் அடிக்கிறது நம்ம நபிநாயகமுடைய பேரு, ரசூல்லா பேர், அவுலியா பேர் எல்லாம் வர்றதுனால அதை அடிக்க கூடாது. அது 10 பேர் மிதிச்சாக்கா நம்மளுக்கு தான் இது. நம்ம எதுக்காக அந்த பேர் வைக்கிறோம்னாக்கா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு நல்ல பேரா வச்சிருவாங்க. அதை நம்மளுக்கு கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. எடுத்துங்க. இதை நீங்க அடிக்கும் போது ஏதாவது சொல்லி அடிக்கிறீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லி அடிப்பேன். சரி, ஓகே. அதை சொல்லி அடிச்சாதான் நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும். நீங்க உங்களுக்கும் அந்த சுகம் கொடுக்கணும். அதாவது இப்ப இது அடிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு நாள்ல எனக்கு இந்த கால் வலி இது எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதாகுதோ, குணமாகு, இது தேய்மானம் ஆகுதோ, அது தேய்ஞ்சிருச்சுனாக்கா உங்களோட உடம்புல சௌரியமாயிரும். அதாவது இப்ப நீங்க அடிக்கக்கூடிய இது மக்கள் நடந்து நடந்து தேயும்போது, ஆமா, இந்த மாதிரி அடிச்சிருமுல போக போக என்னக்கா ஒரு வருஷமோ 5 மாசமோ ஒரு மாசத்துக்குள்ளேயே இதாயிரும். இது அழிஞ்சு போச்சுன்னா எனக்கு கால் வலி. ஆமா, இது அழிஞ்சாலும் அழியாட்டாலும் கால் வலி போகும். ஆனா இது அழிஞ்சிரும். அழிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு எந்த இதுவும் வராது. ஆமா. அப்ப இறைவனுக்கு இந்த பாபாவுடைய அருளால எனக்கு இந்த விஷயம் எனக்கு சரியா. இப்ப நான் இது அடிக்கும் போது நான் சொல்லிதான் அடிப்பேன். பிஸ்மில்லான்னு சொல்லி அடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நினைச்சுட்டே அடிப்பீங்க? ஆமா. இந்த கால் அடிக்கிறேன், அவருடைய கால் குணமாக்கணும். அவ்வளாக்க அவருடைய முசீபத்தை விலைக்கு விடணும். அவங்க எப்படி நீங்க மேல இறங்கி வர்றாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு நல்லபடியா நடந்து ஊரு போய் சேர்ற மாதிரி செய்யுங்க பாபான்னு துவா கேட்பேன். இப்ப நீங்க பாபாவுடைய உத்தரவோட தான் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் பக்தர்களுக்கு கொடுக்குறீங்களா? ஆமா, அவருடைய இது இருக்கிறதுனாலதான் நான் எதுவும் செய்யறது. இல்லைன்னா செய்ய ஆமா, இல்லைன்னாக்க நான் செய்ய மாட்டேன். இப்ப இப்ப புது உங்களுடைய இப்போ எனக்கு அவுலாக எந்த முசீபத் எனக்கு வர விடாம அவர் ஆக்கி வச்சுட்டாரு. ஆமா, எந்த ஜோசியங்காரங்கிட்ட போய் கேட்டாலும் என் கைய பார்க்க மாட்டேன்றான். என்ன, நாங்க பார்க்க முடியாது, உங்களுக்கு அவர் தான் மேல இருக்கிறதா உங்களுக்கு இது உத்தாசம் இருக்கு அப்படின்னாங்க. வீம்பு பண்ணி, உங்க மாதிரி ஆளுக வீம்பு பண்ணி என்ன ஜோசியம் பார்க்க வச்சு 500 ரூபா அவனுக்கு கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்ததுக்கு அவன் வாங்கவும் மாட்டான்னா. அப்படி இருந்து விகாரமா பண்ணி நீங்க புடிங்கி அவங்கிட்ட கொடுத்துடுறீங்க. கொடுத்ததுனால என்ன ஆச்சுனாக்கா அவன் போய் அந்த இது போய் பார்த்திருக்கான். பார்க்கும் போது இவர் போய் அடிச்சிருக்காரு, அவனை தீண்டிருக்காரு, அடிச்சு விரைச்சிருக்காரு. நான் இருக்கும்போது நீ என்னடா நீ அவரை பாக்குற அப்படின்னு சொல்லி விரைச்சிருக்காரான். திரும்பி அவன் சொன்னான், பாபா இந்த மாதிரி உங்களுக்கு நான் பார்த்தேன், நான் ஏற்கனவே மாட்டேன்னு சொன்னேன். இல்ல நான் அவளியா கிட்ட போய் துவா கேட்டு வந்துடுவேன். எனக்கு அது ஒண்ணு யாருமே எனக்கு உதவி பண்ணக்கூடாது. ஆமா, எனக்கு எந்த இம்சை கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட போய் நான் அந்த மாதிரி செய் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி நான் கேட்க கூடாது. ஆமா, உன்னுடைய உழைப்பு என்ன இருக்கோ அதை மட்டும் நீ பாரு. அதை விட்டுவிட்டு நீ போய் ஜோசியம் பார்க்க அந்த இது மந்திரிக்க அதெல்லாம் பார்க்காதுன்றாங்க. இப்ப நானே என்ன செய்வேன், ரொம்ப பேத்துக்கு மந்திரிச்சு விடுவேன், தாயத்தும் கட்டி விட்டுருவேன். ஏன்னா அந்த ஆயத்துக்களை எழுதி செம்பு தகடுல எழுதி அவங்களுக்கு அந்த தாயத்துல எழுதி கொடுத்துருவேன். எனக்கு உடனே சரியில்லை அல்லா கிட்ட துவா கேட்டுட்டு அல்லாட்ட கேட்பேன். அல்லாட்ட கேட்டு எனக்கு கை கால் சுகத்தோட கூப்பிட்டுக்குங்க அல்லா. என்ன, நான் நல்லபடியா எங்க அப்பா அம்மா எப்படி சேர்ந்தாங்களோ அதே மாதிரி என்னையும் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு துவா கேட்பேன். ஆமா, மத்த எதையும் நான் கேட்க மாட்டேன். நான் ஊர் என்பது நம்ம அல்லாட்ட கேட்கும்போது பக்தர்களுக்கு நம்ம
இப்போ செய்யறோம்னு சொல்லும்போது அது இறைவனுடைய கருணை தான் உங்களுக்கு. என்ன அடிச்சுட்டே பேசுங்க. இப்போ இந்த விஷயம் இப்ப எனக்கு பண்றீங்கல்ல, அது பாபாவுடைய உத்தரவு வாங்கி தானே அடிக்கிறீங்க? ஆமா, பாபாவோட உத்தரவுன்னு தான் நீங்க கேட்டுதான் அடிக்கிறது. உத்தரவு வாங்கிட்டு நம்ம கோழி அறுக்கிற மாதிரி. ஆமா, நம்ம துவா சொல்லி அறுக்கிறோமா இல்லையா, ஆடோ கோழியோ அறுக்கிறோம்ல, அதே மாதிரி இது அடிக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு அது நடைமுறையில வரும். அவர் உத்தரவு வரலனாக்க நான் அடிக்க முடியாதுல்ல. அவர் உத்தரவு வந்தாதான் அடிக்கணும் அப்படின்னு வந்தாதான். இப்போ நீங்க இந்த வந்திருக்கீங்க, என்கிட்ட அடிக்கணும்னு வந்திருக்கீங்க, ஏன் பாபா என்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருக்காரு, அதனாலதான் நீங்க இப்ப என்கிட்ட வந்து அடிக்கிறீங்க. அதாவது இந்த கனவுல வந்து அடிச்சு விடுற மேட்டர்கள் வந்து எல்லாரும் சரடு மேனிக்கு இந்த தர்காண்டு போய் மக்களை ஏமாற்றக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த நிர்வாகிகள் அந்த ஃபீல்டுல உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கனவுதான். ஒரே கனவுல அவர் வந்தார், இவர் வந்தார், என்ன ஆர்டர் போட்டார், அண்ணா ஆர்டர் போட்டாரு, இப்படியே வந்து மக்களை வழியெடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நாம கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த புலனாய்வு குழுவினர் வந்து ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறாங்க. போனா வந்து கனவுல வந்துட்டாரு, சொல்லிட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டு அடிக்கிற மேட்டர் தான் எக்கச்சக்கமா நடந்திருக்கின்றது. அதுல இந்த மாதிரி வந்து இவரு உளி அடிக்கிறவர் அடிச்சுக்கிட்டே பேசுறாரு. எனக்கு வந்து ஜோசியம் பார்க்க சொல்லி சொன்னாங்க, சிலர் வந்து என்னைய போய் ஜோசியம் பார்க்க சொன்னாங்க. ஜோசியம் பார்க்கறவனுக்கு 500 ரூபாய் அவர் கொடுத்தாராம். உடனே வந்து டேய் எப்படா நீ வந்து ஏன் ஆளுக்கே வந்து ஜோசியம் பார்க்க போச்சு அப்படின்னு சொல்லி அவுளியா போய் அவனை மிரட்டி, அந்த ஜோசியக்காரனை மிரட்டி உடனே அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் நான் ஜோசியம் பார்க்க முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லி, ஜோசியம் பார்க்கறதே மார்க்கத்தில் இல்ல, அதுவே மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்ட அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் அது. அந்த வேலையை செஞ்சது தப்புன்னு சொல்லி அவுளியா கண்டிக்கலையா. எப்படா இவனுக்கு ஜோசியம், ஏன் ஆளுக்கு எப்படா நீ ஜோசியம் பார்க்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அவுளியா கேட்குவாரு. ஆனால் ஒரு அவுளியாவா இவர் எப்படி அவுளியாவா இருக்கும்? உண்மையிலே ஒரு சைத்தானா தான் இருக்கணும். ஜோசியம் பார்க்கறத ஆதரிக்கிறது யாரு? சைத்தான் தானே ஆதரிப்பான். அப்ப வந்து ஜோசியம் பார்க்கறதே தடுத்தாருன்னு சொல்லி இருந்தா கூட ஒரு மனசாரி போயிருக்கும். ஆனா வந்து ஜோசியம் பார்க்கறால வந்து போய் மிரட்டி அந்த 500 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எஃபெக்டிவ வந்து அந்த அவுளியாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பில்டப்பையும் இந்த முதிர்ந்த முதியவர் வந்து சொல்லக்கூடிய நம்ம பார்க்கின்றோம். இப்படிலாம் வந்து ரெடிமேடாக சில விஷயங்களை வைத்துக் கொண்டு மக்களை வந்து ஏமாற்றுகின்றார்கள் அப்படின்றது இதன் மூலமாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பாபா முன்னக்கூட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு ஏதாவது கொடுத்திருந்தாங்களா? அதெல்லாம் சேர்த்த மாட்டாரு. அந்த மாதிரிலாம் அது வர்றாரு, அவர் பாரு வை அப்படின்னு சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது பாவ மூலமா ஏதாவது வகி மூலமா, வகி என்பது ஏதாவது உங்களுக்கு கனவு மூலமா வகி ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு பாவ மூலமா இதுவரைக்கும் எந்த கனவும் இல்ல. நேரடியான ஒரு வகி ஏதாவது கிடைச்சிருக்கா? நம்மளுக்கு வந்து இந்த கால் வந்து இது ஆக்சிடென்ட் ஆனது, அது பாபாட்ட துவா பண்ணிட்டு கேட்டேன். ஒரு தடவை அவர் என்னை கூப்பிட்டு உள்ள விட்டு, அண்ணா உன் கால் சுகமா இருக்கும் போன்ட்டாரு. அதோட வந்தவன் தான். இது வரைக்கும் இந்த இதே வரல எனக்கு. ரொம்ப இந்த இது தடம் அழிஞ்சு நமக்கு சீக்கிரமாக வந்து கால் வலி அந்த பாபாவுடைய துவா பறக்கத்துல நமக்கு எல்லாம் சரியாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாங்க மேல போய் பாபா பார்த்துட்டு வாங்க. இதுல வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது வகி வருமா அவங்களுக்கு, கனவுல வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்குலாம் எந்த வகையும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி உண்மையா உடைச்சு பேசுறாரு. இவர் வந்து தன்னை அறியாம வந்து சில உண்மைகளையும் சொல்றாரு. எனக்கு வகி எதுவும் வராது, கனவுல வரமாட்டாரு பாவா அப்படின்னு சொல்லிட்டு, உன் காலு சோமா போகும்னு சொல்லிட்டு பாவா சொன்னாரு, அப்படி கனவுல சொன்னாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கனவுக்கு தாவிட்டாரு. ஏதோ அந்த வகி வர்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு உண்மையை சொல்லி இருக்கின்றார், எனக்கு வகி வராது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மற்றபடி எல்லாமே வந்து பிராடு புத்தலாட்டம் தான். இது வந்து இந்த புலனாய்வுல வந்து நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய தாடி வச்ச ஒரு பச்சை பாபாவிடத்துல நம்முடைய சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து பேசுறத நீங்க பாக்குறீங்க. இந்த பச்சை பாபா யாரு, இவரு இவ்வளவு பெரிய தாடி வச்சுக்கிட்டு இவரு இடத்துல என்ன பேசினார்கள் என்பதை பின்னாடி வந்து உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். பின்னாடி நீங்க பார்த்தா தெரியும் இந்த பச்சை பாவா எப்படிப்பட்ட பாவா அப்படின்றத பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு விளக்கும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட
அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்பொழுது நாம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருகே உள்ள திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஹசரத் சுல்தான் சிக்கந்தர் பாஷா ஹதீதா வலியுல்லா அவர்களுடைய மசாருக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த மசாருடைய சிறப்புகள், இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஹாஜத்துகள் எப்படி நிறைவேறுகின்றன மற்றும் இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை குறித்து இந்த மசாருடைய மோதினார் அவர்கள் நம்மிடத்திலே சில விஷயங்களை தெளிவுபடுத்துவார்கள். உங்களுடைய பெயர் என்ன? என் பேர் மஹபூப் அலி கான். இந்த ஹசரத் சுல்தான் சிக்கந்தர் பாஷா ஷஹீத் வலியுல்லா இவ்வளவு பெரிய மலையில இந்த நம்பின காலத்திலே நம்மளால ஏறி வர முடியல, மூச்சு வாங்குது எனக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு கட்டுனாங்க? அந்த காலத்தில் இத்தனைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகளும் இல்லாத காலகட்டத்தில் இன்றைய பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கட்டுமானம் எல்லாம் கட்டுறாங்க. ஆனா அந்த காலத்திலேயே இந்த ஒரே பாறையில், இந்த பாறையிலேயே ஒன்னு எடுத்து நீங்க மேல பாத்தீங்கன்னா அந்த பாறையில தான் அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க வாலாஜா நவாபானவர் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடித்தளம் வகுத்தவர். அவர் தான் எல்லாமே முழு உதவிகள் செஞ்சிருக்காரு. இதனுடைய ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா இஸ்லாத்திற்காக தனது மாமன்னருடைய பதவியையே துறந்து இஸ்லாத்தின் வழிமுறைகள் சொல்வதற்காகவும் நெறிமுறைகள் காட்டுவதற்காகவும் மக்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் அவர்களுக்கு உதவிகள் செய்யவும் வழிவகுக்கவுமாகத்தான் இங்கு அவர்கள் இந்த மதுரைக்கு அவர்கள் வந்தார்கள். அதில் ஒரு ஏர்வாடி இப்ராஹிம் அவர்களும் ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா வந்தாங்க. அவங்க ராம்நாடு, இவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க. மதுரைக்கு இங்கேயே அவங்க இருந்தாங்க. இங்கே அவருடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த இடத்துல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. விக்ரம பாண்டியனுடைய ஆட்சி காலம் நடந்திருக்கும் பொழுது அவர் சரி ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றாரோ என்று தவறான எண்ணங்கள் கொண்டு படையெல்லாம் இங்கு அனுப்பப்பட்டு ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவை போரிடுவதற்காக வரும்பொழுது அந்த படை வீரர்கள் கண்ட காட்சி, ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடைய சுற்றி ஒரு சிங்கங்கள் நிற்பதாக அவருடைய கண்களுக்கு அல்லாஹ் தெரிய வைத்திருக்கின்றார். அவருடைய தொழுகை, அவருடைய இபாதத்து, அவருடைய வழிமுறைகள், அவர்கள் காட்டிய நெறிமுறைகள் ஒவ்வொரு மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு இதுக்காகவும் தன் அனைத்து பொருள்களையும் எல்லாவற்றையும் துறந்துதான் இங்க வந்திருக்கிறார். ஆட்சி பிடிப்பதற்கோ பொருள் சம்பாதிப்பதற்காகவோ இங்கு வரவில்லை. அந்த எதிரிகளுடைய படைகளுக்கு ஒரு அல்லாஹ் இந்த காட்சியை அளித்திருக்கின்றான். இதை விக்ரம பாண்டியனிடம் எடுத்துரைத்த பின்புதான் பின்னர் அவர் அறிந்து கொண்டார், இது நிச்சயமாக ஒரு பெரிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இங்க அவர் இங்க இந்த இடத்துல இருந்தாங்க. கீழே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய இவர்கள் எல்லாமே கீழே அடக்கஸ்தலத்தில் அடக்கமாக இருக்கின்றார்கள். இதில் மொத்தமாக நாங்கள் 5 கரைகள் சொல்லி 1வது கரை, 2வது கரை, 3வது கரை, 4வது 5 கரைகள் உண்டு. அதாவது 5 அண்ணன் தம்பிகள் 5 பேர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆளுக்கு ஒரு வருடம் இந்த தர்காவினுடைய நிர்வாகம் செய்வது, அவருக்கு வேண்டிய செய்வது, இங்க தொழுகை புரிவது, ஜியாரத்து செய்வது, திக்ர் செய்வது ஆகிய முதல இதைகள் எல்லாம் அத்தனையுமே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. வருடம் ஒவ்வொரு செய்திருந்தால் அதில் நாங்கள் 2வது தலைமுறை, அந்த 2வது அண்ணன் தம்பியோட 2வது கரைய வகைராக்கள் நாங்கள் சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத், அல்லாஹ் கொடுத்த ஒரு ரஹமத். இப்ப இவர் ஹயாத்தோடு இருக்கும்போது மக்களுக்கு என்னென்ன ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்? அவருடைய ஹயாத்தோடு இருக்கும்போது இந்த விக்ரபாண்டியன் மன்னனை புரிய வைத்தது தவிர சாதாரண நம்மை போன்ற பலகீனமான மனிதர்களுக்கு ஹாஜத்துக்களை எப்படி நிறைவேற்றினார்?
அதாவது இன்னும் இது பற்றிய முழு விவரங்கள் எங்களுடைய கமிட்டி ஒன்று உண்டு, இதற்கு புஸ்தகம் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் அந்த தர்காவுடைய அங்கே கேட்டீங்கன்னா மேற்கொண்டு முழு விவரங்களும் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இவருக்கு மிக கராமத்தானவர். இவருடைய கராமத்தை போறதல்ல, நன்றாக தொழுகை புரிந்து அதற்கு பின்பு அவரிடம் திக்ர் திலாவத் செய்யும் பொழுது நமக்காக பிரார்த்தனை பரிந்துரைகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவரிடம் நற்காரியங்களாக அவர்களிடம் தொழுதுவிட்டு அவருடைய முன்பு திக்ர் செய்து அவருடைய கேட்கும் பொழுது நமக்காக அவர் பரிந்துரை செய்தார்கள். அது கபூலாகிறது. அல்லாஹுவை அன்றி தமக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர். அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவிற்கு தெரியாததை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அவன் தூயவன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 18. இப்போ தர்காவினுடைய மோதினார் மஹபூப் அலி கான் அப்படின்றவருடைய பேட்டியை நீங்க பாத்தீங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். ஏற்கனவே கோரிப்பாளையம் பார்த்தோமா இல்லையா? இந்த டூம் தான் இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். இந்த டூம் இந்த மாதிரி ஒரு டூம் கிடையாது அப்படின்னு சொல்லி அள்ளி விட்ட மாதிரி இவர் ஒரு இதை சொல்றாரு. ஆர்கிடெக்ட் எல்லாம் இல்லாத காலத்துல ஒரே கல் அப்படி கட்டி இருக்கிறாங்க, இப்படி கட்டி இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நிறைய கோயில் எல்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான வாதம் இங்கே ஈடுபடாது. அது மக்களை ஏய்க்கிறதுக்கு உண்டான ஒரு வாதம் அப்படின்றதையும் ஏற்கனவே நம்ம விலக்கி விட்டோம். கூடுதலாக விளக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர்வாடி இப்ராஹிம் அவர் அங்கிட்டு போயிட்டாரு, இவர் இங்கிட்டு வந்துட்டாரு மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரூட் எல்லாம் விலக்கி சொல்றாரு. அடுத்து அவர் சொல்லக்கூடிய மேட்டர் தான் பாத்தீங்கன்னா அங்கே கோரிப்பாளையத்துல என்னன்னா கூன் பாண்டியனோட லிங்க் பண்ணி விட்டாங்க. கூன் பாண்டியனுக்கு வைத்த வழி, அவர் வைத்தியம் பார்த்து இவர் இந்த அவுளியா ஒரு மேட்டரை எடுத்து கொடுத்தோனையும் அது வைத்த வழி சரியா போய் 6 கிராமத்துக்கு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டாங்களா? இங்க என்னடா அப்படின்னா விக்கிரம பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்தானா. அந்த மன்னன் இந்த சிக்கந்தர் பாதுஷா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள சிக்கந்தர் பாதுஷா ஆட்சியை பிடிக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டானா விக்கிரம பாண்டி. உடனே அவர் மேல படையெடுக்க ஆள் அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரம பாண்டி மன்னன் படையெடுக்க ஆள் அனுப்புனானா. ஆள் அனுப்புனா சிக்கந்தர் பாதுஷாவை சுத்தி ஒரே சிங்கமாக தெரிந்தது. பாருங்க ரீல் பெட்டி எப்படி எல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னோனையும் அவரை சுத்தி ஒரே சிங்கம் ஃபுல்லா. அந்த அளவிற்கு நிறைய சிங்கங்கள் காட்சி தெரித்தது. அல்லாஹ் காட்சி தர செஞ்சாங்க. அல்லாஹ்வையும் இழுத்து கொண்டு இப்படி அள்ளி விடுவதை நாம் பார்க்கின்றோம். விக்கிரவாண்டி மன்னனுக்கு இது தெரியுமா, அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்தை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா தான் இந்த உண்மையான மேட்டர் நமக்கு விளங்குங்க. அந்த அளவுக்கு தான் இது இருக்கின்றது. இந்த சிக்கந்தர் பாதுஷா அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியமத்து அப்படின்னு ஒரு பில்டப் வேற இடையில விட்டுக்கிறாரு. அப்புறம் இப்பொழுது வரக்கூடிய மக்கள் இப்ப நம்ம பாபா விடத்துல எப்படி நம்மளுடைய ஹாஜத்துக்களை வைக்கணும், ஒரு நியாயக்கூடிய முறை எப்படி அவர்களை மகிழ்ச்சி படுத்தின ஏதாவது ஒரு நெறிமுறை வரைமுறை இருக்கிறதா? அதாவது வரக்கூடிய பக்தர்கள் பொறுத்தவரை அவருடைய துவாவை பெறுவதற்காக இங்கு வரக்கூடிய சகல மதத்தினவர்களும் வருவார்கள். இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாமல் பிற இந்து மத சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைத்து சமுதாயத்தினரும் இங்கு வருகின்றார்கள். அவர்கள் யார் இவருடைய கேட்கும் பொழுது அவர்கள் நமக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், இறைவனிடம் மன்றாடி கொண்டே இருக்கின்றார்கள். இது ஏற்கனவே நம் வேற இதுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களாக மாற்று மத சகோதரர்கள் இங்கு அவுலியாக்களிடத்தில் இருந்து திக்ர் செய்வதற்கு முதலில் புரியாத அளவில் வருகின்றார்கள். இறுதியில் அவர்கள் கலிமாவை உச்சரித்த வண்ணமாக இஸ்லாமியராக மாறக்கூடிய வாய்ப்பு இங்கு இவர் கராமத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஏன்னா அத்தனை இது பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட 2 பேர் நான் கூட குர்ஆனுடைய தர்ஜுமா அவர்களுக்கு வாங்கி வழங்கி இருக்கின்றேன். வேற்று மதத்து சகோதரி ஒருவர் இருந்தார்கள், தொழுகை புரிகிறார்கள், எல்லாம் சொல்கிறார்கள். அவருக்கு
லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஆரம்பமானது இங்கிருந்து தான் அவர்களுக்கு ஆரம்பமாகிறது. அந்த கராமத்து ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவருடைய கிடைக்கின்றது. இந்த மாதிரி கராமத்துகள் என்னென்ன கராமத்துகள்லாம் இந்த நம்ம சிக்கந்தர் பாதுஷா அவுலியா பண்ணிருக்கிறாரு, கொஞ்சம் லிஸ்ட் போடுங்களேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இது சம்பந்தமான ஃபேம்லெட்டுகள் முக்கியமான முழு தொகுப்பு புத்தக வடிவில் கீழே நாங்க விக்கிறோம். எப்படி பாருங்க, இப்படி எல்லாம் கேன்வாசிங், இப்படி இந்த கராமத்துகளை சொல்லி நேரத்தை போக்க விரும்பல, எல்லாம் புக்கா இருக்கு. கீழே போய் நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிட்டு இந்த ஃபேம்லெட் கொடுப்போமா இல்லையா, தௌஹீத் ஜமாத்தின் அருமணிகள்னு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அவுலியாக்களின் கராமத்துக்கள், அந்த மலையை எப்படி சாச்சாரு, இத்தனை சிங்கம் வந்துச்சு, இத்தனை புலி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதை எழுதி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட புக்குகள் கீழே இருக்கு, நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹிக்மத்தா கராமத்தை பத்தி இவர் நமக்கு சொன்ன பாக்குறோம். இப்படியும் வழிகடிக்கின்றார்கள், இப்படியெல்லாம் வழிகடிக்கின்றார்கள், இப்படியும் வழிகடிக்கின்றார்கள் என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வழிகெடுப்பதற்கு இப்படி யோசித்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த சிறப்பான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்த ஒரு பெரிய கராமத்துகள், இதனால் பலனடைந்த ஒரு மக்களுடைய அந்த வாக்கியங்களை சொன்னா மக்களுக்கு பரவலா தெரியும். அதாவது இங்கு வருகிறார்கள், வந்தவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வேற்று மத சகோதரர்கள் அவர் கேட்கக்கூடியது கேட்கின்றார்கள், அதை அல்லாஹ் புரிந்து கொள்கின்றான், அல்லாஹ் எடுத்துக்கொள்கின்றான். அது அவருடைய கராமத்தினுடைய ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடைய கராமத்தினாலையும் இவர்கள் கேட்கக்கூடிய துவாவினாலையும் இவர் கேட்க மன்றாடுதலினாலும் பொருந்தி கொண்டு பலர் பல இதுகள்லாம் அங்கு கொண்டு வந்து போர்வை போர்த்துகிறார்கள். நேற்று கூட ஒரு உயர் அதிகாரி இங்கு வந்திருந்தார். மதுரை மாவட்டத்தின் ஒரு உயர் அதிகாரி, அரசு உயர் அதிகாரி, அவர்கள் கூட இங்கு போர்வை போர்த்தி விட்டு அதனுடைய இது சொல்லியிருக்கிறார். அதை போல் இங்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே சில நிறைவேறிய நிகழ்ச்சிகள், அது அவர்கள் உறுதிப்பட்டு அவர்களாக இங்கு சில ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள், சமையல் செய்த கந்திரி என்று சொல்கிறார்களே, அந்த கந்திரியை இருக்கக்கூடிய மக்களுக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கும் உணவு வழங்கி அதனுடைய நிறைவேற்றி செல்கிறார்கள். அவருக்கு எந்த தேவையும் இல்லை, நமக்கு மட்டும்தான் தேவை என்பது அவருக்கு கிடையாது. இப்பொழுது கூட நான் அந்த சுனைக்காக சுத்தம் செய்வதற்காக அந்த உயர் அதிகாரியிடம் நேற்று நான் கூறியிருக்கின்றேன். மேலும் கொசு மருந்து அடிப்பதற்காகவும் நான் கூறியிருக்கின்றேன். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்வார்கள் 6ஆம் தேதிக்கு பின்பு. அடுத்து இங்க உயர் அதிகாரிகள் வர்றாரு. போன வாரம் கூட ஒரு உயர் அதிகாரி வந்தாரு. இது உயர் அதிகாரி ஏற்கனவே சொல்லிட்டோம். டிஎஸ்பி எஸ்பி வந்தாரு, டிஎஸ்பி வந்தாக, எஸ்பி வந்தாக, அதே மாதிரி வக்கீல் வந்தாக. இவெல்லாம் வந்ததுனால இது தர்கான்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் ஆயிருமா? இந்த உயர் அதிகாரி வந்தாரா? உயர் அதிகாரி இது ஒரு ரெடிமேடான ஒரு பதில் மாதிரி வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து விட்டால் இது அங்கீகாரம். அவர் அந்த உயர் அதிகாரி தான் அல்லாஹ்வுடைய தூதரா? அவர் தான் உங்களுக்கு வழிகாட்ட வந்த நபியா அவரு? அப்ப இதை இவர்கள் யோசிக்க மறுக்கின்றார்கள். இது உயர் அதிகாரி வந்தாரு, அவர் நினைச்சது நடந்தவனையும் போர்வை போத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர்கள் செய்த வேலைகளை இவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறினவனையும் எல்லாம் கந்தூரி பண்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பஞ்ச் டைலாக் வேற. நமக்குத்தான் அவரிடத்திலே தேவை உள்ளதே ஒழிய அவருக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி இடையில ஒரு பஞ்ச் டைலாக் வேற விட்டுக்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்லி மக்களை வழியெடுக்கிறது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. அப்ப இந்த உயர் அதிகாரி வந்தாரா, எல்லாம் பண்ணாரா? அந்த உயர் அதிகாரி இடத்துல இவர் கோரிக்கை வச்சாராம். என்ன கோரிக்கை பாருங்க, விளையாட்ட என்ன கோரிக்கை வச்சாரு? கொசு மருந்து அடிக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். கொசு மருந்து அடிக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாருன்னா, கொசுவை கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்லாதவர் எப்படி அவுலியாவா இருக்க முடியும்? இவர் உண்மையிலேயே இவருக்கு பயங்கரமான கராமத்து இருக்குல்ல இந்த அவுலியாக்கு. இந்த கராமத்து தான் எல்லாத்தையும் செய்வாரு. இந்த அவுலியா தான் எல்லா கராமத்தான வேலைகளையும் செய்வாரு. செய்வனை விரட்டுவாரு, பேயை விரட்டுவாரு, பிசாச விரட்டுவாரு. பேய் பிசாச விரட்டக்கூடிய ஆளுக்கு கொசு விரட்ட தெரியாதா? கொசுவை விரட்டுவாரா? அப்ப கொசுவை கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்லாதனால தானே உயர் அதிகாரியை கூப்பிட்டு நீங்க கொசு மருந்து அடிக்க சொல்றீங்க. அப்ப அதுல இருந்தே தெரிய வேணாமா இது எல்லாமே ஃப்ராடு பித்தலாட்டம் அப்படின்னு? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானா இல்லையா?
நீங்கள் அல்லாத பிறவற்ற எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஈய கூட படைக்க முடியாது. ஈய படைக்கிறது என்ன, ஒரு ஈ எதையாவது எடுத்துட்டு போனா அந்த ஈய விரட்ட கூட முடியாதுடா அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல, கண் கூட பார்க்கும். கொசுனுடைய தொல்லை ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொசு மருந்து அடிக்கிறதுக்கு உயரதிகாரி தேவைப்படுறாரு. அவுலியாவுடைய கராமத்துல அது முடியல, அவர் அதை செஞ்சார் இது செஞ்சாருன்னு சொல்றீங்கன்னா பளிச்சுன்னு தெரியுதா இல்லையா? இப்படி மக்களை ஏமாத்துறீங்களே, இப்படி எல்லாம் நீங்கள் ஏமாத்துகின்ற இது உங்களையும் நம்பி மக்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இருப்பார்கள். இப்ப இந்த சீடிக்கெல்லாம் மக்கள் மத்தியில போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி இதன் மூலமா தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஏற்படுத்த இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு அருளை கொண்டு ஏற்படுத்துவோம். அதற்காகத்தான் இந்த மாதிரியான புலனாய்வு குழுவை அனுப்பி நீங்க கொசுவை கூட விரட்டுறதுக்கு சக்தி இல்ல அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. உங்களுடைய பேர் என்னமா? பீவி. இப்போ இந்த கராமத்துக்காக வேண்டி பல மக்கள்கள் நம்பி பல பேருடைய ஹாஜத் நிறைவேறி இருக்குது, இந்த பல பேருடைய கஷ்டம் நீங்க இப்போ இது நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வஹாபிகள், இந்த நஜாத்துக்காரர்கள், முஜாஹிதீன்கள் பத்தி எதுவும் நீங்க சொல்ல வந்தீங்க, பதிலடி என்ன? எப்படின்னு கேட்டாங்க, நான் ஆஸ்பத்திரி அமெரிக்கன் டாக்டர் மாதிரி கைவிட்டு அந்த ஆஸ்பத்திரி கைவிட்ட பிறகு மக்கபரா தர்கால எங்க ஜமாத்தாரர் விட்டாங்க. விட்ட பிறகு என்னாவது நம்ம தர்காக்குள்ள கொடுக்கணும், கொடுக்கும் போது அவங்க கனவில சிகிச்சை பண்ணுவாங்க. அப்படி என் பிள்ளைக்கு மரிச்சு போன அடக்க போன பிள்ளைக்கு 24 வயசு ஆகுது. நான் வீடு விட்டு இறங்கி 20 வருஷம் ஆகுது. என் பிள்ளை எப்போ உயிரோட இருக்கி கல்யாணம் முடிச்சு கொடுக்க இல்ல. இதுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த தர்கால எப்பவும் வந்து போய் நிக்குவேன். இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் வராம இருக்கனால இங்க இவங்க கூப்பிட்டு தான் வேறது சிகிச்சை எங்க காணும். இங்க வரும்போது என் பிள்ளைக்கு குறவு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா மலையாளத்தம்மா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன விஷயமா? அமெரிக்க டாக்டர்களே கைவிட்டு விட்டார்கள். யார? அவங்களுடைய பிள்ளைக்கு அமெரிக்க டாக்டர்களே கைவிட்ட நிலையில என்னுடைய பிள்ளை மரிச்சு போச்சு. மலையாளத்தில் சொல்றதுனால புரியாது, அதனாலதான் தமிழ்ல விளக்கம் சொல்றேன். மரித்து போயிருச்சு, ஏன்னா மௌத்தா போச்சான் அவங்களுடைய அவங்க மௌத்தா போன மகளை அவுளியா பாதுகாத்தாரு அப்படின்னு பாருங்க. அவுளியாவே செத்து போயிட்டாரு. செத்து போன அவுளியா தன்னைத்தானே உயிர்ப்பித்துக்குள்ள இவருக்கு முடியல. இவருக்கு அதற்கு சக்தி கிடையாது. இவரு மௌத்தா போன நிலையில அடுத்த ஆளை உயிர் கொடுத்து எழுப்பினாராம். என்னப்பா இது? இதையும் நம்பிக்கிட்டு இதையும் மக்கள் நம்புகின்றார்கள் என்றால் இவர் என்ன சொல்றது? இவங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது எப்படியா? அமெரிக்க டாக்டர்களே கைவிட்ட நிலையில கனவுலேயே ஆபரேஷன் பண்ணி இருக்கிறார் பாருங்க. கனவுலேயே எல்லாத்தையும் அறுத்து எடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி
அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் தேவையே இல்லையே, எல்லாரையும் சிக்கந்தர் மலை தூக்கிட்டு ஓடிடலாமே, சிக்கந்தர் பாதுஷாட்ட கொண்டு வந்துடலாமே, எந்த விதமான மருத்துவமனைகள் எதுவும் வேணாம். அமெரிக்க டாக்டர்கள் மிஞ்சின டாக்டரால இருக்கிறாரு இவரு. மௌத்தா போனாலே உயிர் விட்டு திருப்பினாருன்னா சூப்பரான மேட்டரால இருக்கு. அப்ப கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்ற ரீதியில மௌத்தா போனவரை உயிராக்குறாரு. அப்படி மௌத்தா போனவரை உயிராக்குறவர் தான் கொசு விரட்ட சக்தி இல்லாம இருக்கிறாரு. கொசு மருந்து அடிக்கிறதுக்கு வேற அமெரிக்கால இருந்து ஆள் இங்கிருந்து வேற ஒரு ஆளத்தை கூட்டிட்டு வர வேண்டி இருக்கின்றது. நம்ம பாக்குறோம். இப்படி பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயங்களை சொல்லி மக்களை மூடர்களாக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றத நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரியான நபர்கள்லாம் சில நபர்களை இவங்களே ரெடிமேடா வைத்திருக்கின்றார்கள். இப்படி அமெரிக்க டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, ஆப்பிரிக்க டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், ஜப்பானிய டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், என்னத்தையாவது சொல்லி நாங்க அவ்வளவு பேரும் கைவிட்டு மூச்சா போன ஆளை தூக்கிட்டு இங்க போட்டோம், உயிர் விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே இந்த டைலாக் பேசுறதுக்கு சம்பளம் கொடுத்து ஆளை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா இதே மாதிரியான டைலாக்கே எங்க போனாலும் அடிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கின்றது. அப்ப இது எப்படி அமெரிக்க டாக்டர் எல்லாம் மிஞ்சின அமெரிக்க டாக்டரா அந்த சிக்கந்தர் பாதுஷான்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்பட தேவையில்லை. இது நீங்க ஒரு அங்க கொடுத்த 1000 ரூபாய்க்கு போல 2000 ரூபாய் கொடுத்தா இங்க சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பதில பக்கந்தர் காதுஷான்னு யாராவது ஒரு புது அவளியா பேர சொன்னீங்கன்னு அவர் அமெரிக்க டாக்டரை மிஞ்சின சிக்கந்தர் பாதுஷா மிஞ்சின டாக்டர் ஆயிடுவாரு. அதுவும் நடக்கும். எல்லாம் இந்த பணம் படுத்துற பாடு இல்ல, இதெல்லாம் செட்டிங்கள் தான் அப்படின்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் முதல் தடவை வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, இதான் முதல் தடவை. இதுதான் முதல் தடவை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். வந்தது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அதான் நமக்கும் சில குடும்பங்கள்ல இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. சரி, இந்த பாபா மூலமா அதை சரி செஞ்சீங்கன்னா நம்ம உண்மையே ஒரு நல்ல விஷயமாக பேர் வந்தாலும் இங்க வந்த பிறகு இந்த அற்புதங்கள்லாம் பார்க்கும்போதும் நம்மளும் அவங்களுடைய ஒரு பக்தனாகவும் அவங்கள்ட்ட துணை செஞ்சு அல்லாட்ட இவங்களை இவங்கள்ட்ட கேட்டு நமக்கு பெறக்கூடியவர்களா மாறணும்னு சொல்லிட்டு தான் உங்கள்ட்ட உண்மையாகவே நம்ம உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய மனசுல எத்தனையோ கவலைகள் வந்திருப்பீங்க, உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள வந்திருப்பீங்க, வீட்டுல பல குழப்பங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல வந்திருப்பாங்க. அதுல உங்களுடைய கூட இது இருக்கலாம். வீட்டுல பல குழப்பங்கள், ஒரு மன நிம்மதியின்மை, ஏதாவது வியாபார தடங்கல்கள், பல விதமான இதுகள்ல நீங்க வந்திருப்பீங்க. பையன் சொல்ற பேச்சு உங்களோட பிள்ளைகள உங்களுக்கு கேட்கறது இல்ல. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்திருக்கிறீங்க. பாபாவுடைய இடத்துல அவருடைய துவா உங்களுக்கு நல்ல அதிகமான நல்ல துவா கிடைக்கும். முதலில் ஐங்கால தொழுகை அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறார். அடுத்தபடியாக இரண்டாவது அங்க மகான்கள் அவுலியாக்கள் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் உட்கார்ந்து நல்லா திக்ர் பண்ணுங்க. உட்கார்ந்துட்டு நீங்க தஸ்பியா தோதுங்க, திக்ர் பண்ணுங்க, அமைதியா நீங்க திக்ர் பண்ணுங்க. உங்களுடைய மேல வந்தோம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, இன்னும் நீங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா உட்கார்ந்து நீங்க திக்ர் பண்ணுங்க. உங்களுடைய மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க திக்ர் பண்ணி நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனதுக்கு உங்களுக்கே தட்டுப்படும். அல்லாஹ் உங்களுடைய எல்லா அத்தனையுமே ஷிஃபாவாக்கி வைப்பான். அவங்க மன்றாடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களுடைய பரிந்துரைகள், அவங்களுடைய மன்றாடுதல்கள் எப்பயும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் நம்ம கண்ணுல தோன்றனா எந்த ஏதாவது ஒரு வடிவம் இருந்துன்னா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வருவாங்க. நிறைய பேர் இதுகள்ல அவங்களையே அவங்க மனதுக்கு உறுதியுடன் கேட்கும் பொழுது அவருடைய கனவிலேயே இந்த கனவுக்கு ஒன்றும் பலன் இருக்கின்றது நிரூபிக்கப்பட்ட விஷயம். மார்க்கத்தின் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் கனவுக்கு ஒரு பலன் உண்டு. கனவுகள் வருவது சாதாரண பாக்குற அந்த இதுல வேற, நேச்சர் ஆஃப் ஏற்கனவே ஹிஸ்டரியிலே மார்க்கத்தினுடைய ஹிஸ்டரியிலே இருக்கு. அந்த கனவு உங்களுக்கு தென்படும். நீங்க துவா கேட்கும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு துவாவும் நீங்கள் ஒரு உறுதியான துவா கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்களில் இருந்து என்ன ஏதுங்கிறது உங்களுடைய
தூக்கத்தில் உங்களுடைய கனவுகள் வரும். ஏதாவது இருந்துன்னு சொன்னீங்கன்னா நம்ம அவங்க வந்தா நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிப்போம்? அவர் வரக்கூடிய இது பல விதங்கள்ல இருக்கும். ஒண்ணு மலைகள் காட்டி வந்ததாகவே ஒன்னும் தெரியாத ஆள் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம், அவர்கள் இந்த மலையை பார்த்ததில்லை, இங்கு இது முன்னால் வந்ததும் கிடையாது. அவர்களாக இந்த மலையினுடைய படங்களை அவர்கள் கனவில் படம் பார்ப்பதை போன்று அவர்களே இங்கு வந்து சொன்ன விஷயம், அவர்கள் சொன்னது எனக்கு இந்த மலையினுடைய தட்டுப்பட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இது எங்கே கேட்கும்போது திருப்பரங்குன்றம் போங்க, அதே மாதிரி நான் பார்த்தது அப்படியே இருந்தது என்று அவர்களாக வாயில் அவர்களாக சொன்ன விஷயம் இது. இதை போன்று பல இதுகள் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். கீழே அவங்க காலையில அடிச்சுட்டு வந்துருக்காங்க, உடம்பு சரியாக கால் முறைய வலி, கால் அடிச்சுட்டு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கால் வலி இருக்கிற பொழுது நீங்கள் அதாவது மருத்துவத்தில் பார்க்கும் பொழுது ஒன்று என்ன செய்வார்கள், மருத்துவர் முயற்சி செய்வார், அவருடைய விடாமுயற்சி இருக்கும், அவரே சொல்லுவார் இதற்கு மேல் என்னுடன் கையில் இல்லை, இறைவனுடைய செயல் என்பார்கள். இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் இறைவனுடைய ஒன்று. அதேதான் தங்களுக்கு உங்களுடைய கால்களில் வலிகள் இருக்கிறதால் ஒன்று மருத்துவ ரீதியாகவும் பார்ப்பீர்கள். தமிழ் சொல்வார்கள் நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்பார்கள், சொல்வதுண்டு. நோய்க்கும் பார் பேய்க்கும் பார். சொல்ற போது துவா கேளுங்கள், ஒட்டகத்தை கட்டி போடுங்கள் என்று தானே சொல்லுகிறார்கள். அதேதான் நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்றதை போல் நீங்கள் இது பண்றது உங்களுடைய கம்ப்ளீட்டா உங்க அந்த மருத்துவ ரீதியாகவும் பார்த்துட்டு செகண்ட் அவங்களுடைய துவாவோட அங்கே கேட்கும். நாங்க இப்பவே உணர்ந்தோம், இப்போ எங்களுக்குலாம் அடிக்கல, இவங்களுக்கு கால அடிச்சுட்டு கால் வலி குறைஞ்சிருக்கு. வரும்போதே அவங்க சொன்னாங்க, வரமாட்டேன்னு சொன்னாங்க. பெரிய ஒரு அற்புதமான ஒரு கால் வலி குறைஞ்சிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் உட்கார்ந்து லாஸ்டா நான் வந்தேன், உட்கார்ந்து வந்தேன். அப்புறம் வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை அடிச்ச உடனே இப்பவே கால் வலி குறைஞ்சிட்டு அப்படிங்கிற கொஞ்சம் சாதாரண சுகர் இருந்தாலே ஒரு தடவை 2 தடவை இறங்க சுகரே டோட்டல் ஓடிடும். மலையினுடைய அந்த பொதுவாக நல்லது. எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும் கனவு கண்டிருக்கேன். சரி, என்ன ஒரு 7 பேர் ஒரு குதிரையில வந்தாங்க. சரி, குதிரையில வந்தாங்க. அதுல முதல்ல மட்டும் ஒரு பச்சை தலப்பா கட்டிட்டு ஒரு ஆளு குதிரையில இருந்து அப்படி வந்தாங்க. வீடு வரும்போது பயங்கரமான வீடெல்லாம் ஒரு ஒளியா இருந்துச்சு. சரி, ஆனா எனக்கு அது எதுவுமே தென்படல. அப்படியே நான் அப்படியே ஏதோ ஒரு அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் தான் இவங்க இந்த கம்யூனிகேஷன் மூலமாக நாங்க வந்து இந்த மாதிரி போறோம், நீங்கள் வரீங்களான்னு சொல்லும் போது நம்மளும் அவங்க கூட எனக்கு வந்து ஒரு சரி இவங்க கூட போன ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் நம்மளும் இதுல ஒரு நிலையில வந்தோம். இது இந்த மாதிரி வந்தது கூட இவங்களா இருக்குமா அப்படின்னு உங்கள்ட்ட, அதுக்கு தான் நான் எந்த வடிவத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உங்கள்ட்ட. பச்சை தலைப்பாயில் இருந்து வரக்கூடியவராக இருந்தாலும் வெள்ளை குதிரை பச்சை தலைப்பாயில் கட்டி வரக்கூடிய 7 பேர் வந்தார்கள். நல்ல செய்தி. இரண்டாவது வந்து அந்த கணவனுடைய நல்ல செய்தி தான். அது வழிமாறனுடைய இவருடைய மகான்களுடைய தான் இருக்க முடியும். அதுதான் நிச்சயமா இருக்க முடியும். உங்கள் மலைப்பாங்கானது காட்டி இருந்தால் ஒருவேளை இங்க திருப்பரங்குன்றம் இந்த ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்காவாக தான் இருக்கும். அதான் இன்ஷா அல்லாஹ். வேற நீங்க முன்னாடி இருந்து நீங்க திக்ர் பண்ணுங்க. நான் என்னுடைய ஓதி நான் தர்றேன். சரி, வேற சாப்பிடுங்க. சலவாத்து ஓதிக்கொண்டிருப்பேன். இது என்ன ஓதிக்கொண்டிருப்பேன், சலவாத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கு. அதை ஓதிக்கிட்டு தான் நம்ம மனசுக்குள்ள அதை ஓதிக்கிட்டு நான் உங்களுக்கு துவா பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேற ஒண்ணும் இல்லை. நம்ம தொழுகையோட நான் ஒரு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் தரக்கூடிய ஒரு வரிசையின் பட்டியலில் அல்லாஹ்விடம் தொழுகை, அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவினிடம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் இருந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் பெயர் பட்டியல் வைத்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த புலனாய்வு குழுவில் உள்ள சகோதரர் அபு கிதிர் அவர்கள் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நீங்க ஓதி பாருங்க அப்படின்னோனையும் உடனே இது நான் உங்களுக்கு ஓதி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் நம்ம நடிக்கிறோன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவுலியாவினுடைய கராமத்து எல்லாம் வேலை செய்யாம போயிருச்சு. அந்த இடத்துல பாக்குறோம். அதே மாதிரி பாக்குறோம், இந்த கனவு வர்றதை பத்தி எல்லாம் விளக்குறாரு. இந்த மாதிரி துவா கேட்கும் போது கனவு வரும், இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏற்கனவே சொன்னார்ல, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயம். என்ன, யார் நிரூபிச்சா? இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லி விட்டு அடிக்கிறதுதான் அப்படின்னு சொல்லி இந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எப்படி விளக்கம் கொடுக்கிறாரு? அப்படி ஒரு மலை மாதிரி ஒரு படத்தை காட்டுவாரு அவனியா. அந்த மலையை காட்டி பல பேருக்கு இந்த மலை தான், இது திருப்பரங்குன்ற மலை தான் அப்படின்றத காட்டி அங்க வர வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அள்ளி விடுறாரு. அதே மாதிரி நம்ம கிதிர்பாயும் பத்தாக்குறைக்கு போதாக்குறைக்கு இந்த 7 குதிரையில வந்தாங்க. அதே மாதிரி வெள்ள குதிரை 7 குதிரை ஒளி வெள்ளமா இருந்துச்சு. அப்படி அள்ளி விட்டவனையும் உடனே அவரு மலை ஒண்ணு தெரிஞ்சிச்சா அவரு கேக்குறாரு. மலை ஒண்ணு தெரிஞ்சிச்சா பக்கத்துல அப்படின்னு கேக்குறாரு. மலைன்னு சொன்னாருன்னு அதை பிடிச்சுக்கிறாரு. எந்த மலை தான் அந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மலையை சொல்ல மாட்டாரு. நம்ம ஆள் என்ன செய்யறாரு? மலையை சொல்ல மாட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? இந்த மலையிலே நிக்கிறாரு. மலை தெரிஞ்சிச்சா? மலை தெரிந்தால் அதுவாகத்தான் இருக்கும், இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றாரு. அப்ப இந்த மாதிரி அப்ப அதுதான் மலை ஒரு சொல்லலையா, அதுக்கப்புறம் அதான் இருக்கும் அப்ப கனவுல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சமாளித்துதான் இவர்களுடைய இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டுதான் இவர்களுடைய வண்டி ஓடுது அப்படின்றதையும் இந்த செய்கையின் வாயிலாக, இந்த நிகழ்வின் வாயிலாக நாம தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்து சொன்னார் பாருங்க, அவுலியாருடைய கராமத்து வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? அதாவது இப்ப நம்ம ஓதி பார்த்துட்டாங்கல்ல, எல்லாம் அந்த 20-30 ரூபாய்க்கு கிடைக்கிற போடுற ஆட்டம் தான் எல்லாம். அந்த ஓதி பார்த்துட்டாரா? ஓதி பார்த்தவனையும் அவர் சொல்றாரு, இந்த லிஸ்ட வச்சு நீங்க போய் திக்ரு பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. நான் இந்த லிஸ்ட வச்சு இத போய் அவுலியாட்ட வாசிப்பாராம். வந்திருக்காரு, அவர் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு சொன்னாதான் அவுலியாக்கு தெரியுன்ற அளவுக்கு அவரே செத்து போன ஆளுக்கு ஒன்னும் தெரியாதுன்றது பேசிக்கான மேட்ரு. செத்து போயிட்டா மேட்ரு ஓவரு. அப்படி இருக்கும் பொழுது அதுலயும் முரண்பாடுலயும் முரண்பாடு வருமா இல்லையா? அந்த மாதிரியான முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக இவர்கள் திகழ்றத பாக்குறோம். லிஸ்ட் வச்சுக்கிட்டு வாசிப்பாராம். வாசிச்சு அவுலியாவே இவர் வந்தாரு, இவருக்கு ஓதி பார்த்திருக்கிறேன், இவருக்கு நீ சரியாக்கு, இவருக்கு நீ சரியாக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வாசிச்சாருன்னா, இப்ப லிஸ்ட் வாசிக்கதான் அவருக்கு கேட்கும் அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு விவரம் இல்லாத ஒரு அவுலியா உள்ள படுத்து கிடக்கிறாரா?
அந்த அளவுக்கு விவரம் இல்லாம இருக்கின்றாரா அப்படின்றத கூட யோசிக்க மாட்டீங்களா? இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்றதே அவர்களை பார்த்து நாம கேட்க விரும்புகின்றோம். அது தங்களுடைய ஒவ்வொரு விருப்பங்கள். இது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாற்று மத சகோதரர்கள் வர்றார்கள், அவர்கள் வழக்கமான அதே முறையில் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு பெரும் மகிமை, வரக்கூடிய ஒரு 100 பேர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். 100ல் குறைந்தபட்சம் மினிமம் 5% இருந்து 10% வரைக்கும் இஸ்லாத்தினுடைய தன்மைக்கு அனைவர்களும் மாறி விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மகானுடைய கராமத்து அந்த கராமத்தில் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில இவங்க எத்தி வைக்கிறாங்களாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கராமத்தான். எப்படி திருநீர் போடுறாரு, இவரே திருநீர் வச்சு மக்களுக்கு திருநீரை கொடுக்கிறாரு. இதெல்லாம் பிரமத கலாச்சாரம். விளக்கு எண்ணெய் இருக்கின்றார்கள், எண்ணெய் ஊத்தி விளக்கு இருக்கின்றார்கள். இதே மாதிரி அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கின்றார்கள், கபர் வழிபாடு செய்கின்றார்கள். மார்க்கத்துக்கு முரணான அனைத்து விதமான வேலைகளையும் செய்து கொண்டு தரைமட்டமாக்கப்பட வேண்டிய தர்காக்கள் இருந்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? வரக்கூடிய இந்து மதத்தினர், பிற மதத்தினர் இஸ்லாமியர்களாக மாறுகின்றார்கள். 95% மக்கள் இஸ்லாமியர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதுவே ஒரு மிகப்பெரிய கராமத்து அப்படின்னு சொல்றாரு. அவங்களா மாறுறாங்க இஸ்லாத்துக்கு. அவங்க இப்படி வரக்கூடிய மக்கள் கல்ல வழிபடுறாங்களே, அவங்க இஸ்லாத்துக்கு மாறுறாங்களா? நீங்க அவங்களா மாறுறீங்களா? யோசனை பண்ணி பார்க்க வேணாமா? இது இஸ்லாத்தை விட்டு நீங்க வெளியேறி விட்டு மாற்று மத பிரமத கலாச்சாரம் எல்லாத்தையும் நீங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்துவிட்டு விளக்கெழுத்துற வேலை, திருநீர் பூசுற வேலை, திருநீர் கொடுக்கிற வேலை, இவ்வளவு வேலையும் நீங்க பண்ணிட்டு நீங்க என்ன செய்யறீங்க? அவங்க இஸ்லாத்தை வருவாங்க, அவங்க வரல, நீங்க மாறிட்டீங்க அந்த பக்கம். அதனால நீங்க செய்யறதெல்லாம் அவன் செய்யற மாதிரி தெரியுது உங்களுக்கு. எப்படி நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்களா? அவன் இஸ்லாத்துல ஆல்ரெடி இஸ்லாத்தை விட்டு தானே வெளியே இருக்கிறான். 2 பேரும் செய்யறது, நீ கல்ல வணங்குற, நானும் கல்ல வணங்குறேன், நான் இஸ்லாத்துல இருக்கிறேன், நீ இஸ்லாத்தை வந்துட்ட பாத்தியா என்று இவர்கள் சொல்லக்கூடியதான் இப்படி உள்டாவா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கின்றோம். இதுதான் அவுலியா நடத்துற கராமத்தா? இங்க அவுலியா வணங்கிட்டு போறாங்களே, அவுலியா அல்லாஹ்க்கு இணையாக ஆக்குவதுதான் அவுலியா செஞ்ச கராமத்தா? யோசனை பண்ணி பார்க்க வேணாமா? ஒரு வாரமாவே புளிய மரத்துல ஒரு மாதிரி அணிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதிரியாவே பயமாவே வருது. ஆலமரத்துல இருந்து தொங்குற மாதிரி சொல்லும் போதே ஒரு மாதிரியா புல் அடிக்குது. பயந்துருக்கேண்ணா தெரியல. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு சொல்லும் போதே. வண்டி ஓட்டிங்க நிப்பாட்டுவோம் இல்லையா, வண்டியில ஏதாவது திங்ஸ் இருக்கும் பார்த்தாங்க, படுத்துக்காங்க, படுத்துக்கிறேன் போவாரு, திடீர்னு ஒரு மிளகு வந்துடும் தட்டுவாரு. எனக்கு பயமா இருக்கு, படுக்க முடியல சொல்லுவார்கள். அதாவது சாதாரண சொன்னா மனோரீதியாக சொல்வார்கள், சைக்கியாஸ்டிக், அதாவது மனநல மருத்துவர் என்று கூறுவார்கள். அது ஒன்று. அதுவாக இருந்தாலும் இன்னும் இதற்கு மேற்பட்ட இறை சக்தி என்ற ஒன்று உண்டு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பாபாவுடைய அந்த இடங்களில் நீங்க அமைதியாக, மிக அமைதியாக இருந்து பிரார்த்தித்துக் கொண்டு, மிக அமைதியாக பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்க திக்ர் பண்ணிக்கிட்டே இருங்க. முஸ்லீம் இதா இருந்தா உங்களுக்கு திக்ர் தெரியும், வேறு மதத்து சகோதரர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆமா, நீங்க அதை உட்கார்ந்து நீங்க வேற பிரார்த்தனை பண்ணி ஒரே இடத்துல இருங்க. மனோரீதியாக உங்களுக்கு மனோநிலைகள் மாறுபடும். ஒரு திடமான இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாங்க சொல்லுவோம் இவ்வளவு தைரியமா இருப்பா, ஒண்ணு இல்ல பண்ண கூட ஏதாவது கொடுத்தோ ஒரு ஏதாவது அடிச்சு விட்டீங்கன்னா அப்போ அந்த ஒரு கிளாஸ் அந்த தண்ணி இருக்குங்களா, அந்த ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க.
இது அன்புக்குரிய சோதர்களே, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம புலனாய்வு குழுவோட வந்த சகோதரர் கரீம் சேட் என்ற அந்த டிரைவர் என்ன செய்யறாரு, நான் வண்டி ஓட்டுறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடிப்பு அங்க கொடுக்கிறாரு. அவர் இந்த மாதிரி தன்னுடைய பேரை சுரேஷன் சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. உடனே அதுவும் அவருக்கு தெரியல. அவளியா கராமத்துல அறிவு பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா, அதுவும் தெரியல. உடனே சுரேஷுக்கு தண்ணி தெளிச்சு அடிச்சு விட்டு, அதே மாதிரி திருநீரை கொடுத்து அது சொல்லக்கூடியதை பாக்குறோம். நீ எதையோ பார்த்து பயந்து இருக்கிற, உனக்கு நான் இது தர்றேன் அது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த தடவை வரும்பொழுது சிக்கந்தாமலைக்கு வரணும், என்னிடத்துல தாயத்து போடுன்னு சொல்லிட்டு அடுத்த வருமானத்துக்கு, இந்த மாசம் வருமானம் மாதிரி அடுத்த மாசத்துக்கு வருமானத்துக்கு ஐடியா பண்ணி இவர் ரூட்டு போட்டு கொடுக்கிறாரு. அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், ஏமாறி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக உங்கள் கண் முன்னாடி நாங்க வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டிரைவரு. இங்க என்னன்னா தமிழ்நாடு தவி ஜமாத்துல இருந்து நான் சிக்கந்தமலைவை கூட்டு போனேன். அதுக்கு பேரு திருப்பனங்குன்றம் அப்படிம்பாங்க. அந்த சிக்கந்தமலையில பாத்தீங்கன்னா பாருங்க, பாத்தியா ஓதுறேன், அது ஓதுறேன், இது ஓதுறேன்னு ஓதிக்கி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பேய் பிடிச்சிருக்கு, பயந்துட்டேன், வண்டி ஓட்டினால நைட்டு ஃபுல்லா பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஆக்ஷன் பண்ணேன். ஆக்ஷன் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை தொளிச்சு விட்டாங்க, பாத்தியா ஓதி மயில் ரேகையை வச்சு தலையில அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டு அப்புறம் சக்கரை கொடுத்தாங்க. நான் சும்மா தான் பண்ணேன். நீங்க தம்பி பயந்துருக்கே தம்பி, அடுத்த டைம் நீங்க வரும்போது கட்டாயம் நீங்க தாயத்தெல்லாம் என்கிட்ட வாங்கிக்கணும், 101 ரூபா காணிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரு என்னன்னு கேட்டாங்க. நான் சுரேஷ் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, அடுத்த டைம் நீங்க வரும்போது கட்டாயம் சிக்கந்தமலை வராம போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் உண்மையான பேரு கரீம் சேட். ஆய்வு செஞ்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரியான நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் எப்படி சரி, இப்படிலாம் ஏமாத்துறாங்களே, இது எப்படி சரியா வரும், இது எப்படி மார்க்கமாக இருக்கும் அப்படின்றத நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. உள்ள பட்சத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து யாரு கிடையாது, சம்பந்தமே இல்லை. இப்ப 2 வாரம் ஒரு கேரளா ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளைங்க இருந்தாங்க. நான் பல தடவை பார்த்துட்டு இங்க என்ன பண்றது அங்க இமாம்னு சொல்லிட்டு தேவையில்லாம போலிகள், சில போலி சொல்லுவாங்க இல்லையா, சில போலிகள் இதுக்கு அதுக்கு சம்பந்தம். கீழே இருக்காப்புல அந்த ஆள் போலி, அந்த இடத்த விட்டு நகட்டணும், கீழே தான் நான் தான் இறக்கி விட்டேன். சில போலிகள் இருக்காங்க. அவங்க அறியாத மக்களுக்கு என்ன செய்வாங்க, இப்ப நான் இருக்கேன், இப்ப நீங்க வரீங்கன்னு வச்சுங்க, நான் இந்த அப்படின்னு அப்படி செஞ்சிடுறாங்க. நான் அவங்க மகன் நினைச்சிட்டு நான் இதெல்லாம் போய் பையத்துல வாங்குறதுக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய ஹக்தார் செயல்படுத்தக்கூடிய அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாகி, அது ஹக்தார் என்று கூறுவார்கள். சொல்ல வேண்டால் ஹக்தார் அவர்களுக்கு என்று அவருடைய பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள். இறைவனுடைய ஐங்கால தொழுகையும் நாங்க வரும்போது அவங்க எனக்கு பையத்து தந்து இது கொடுத்து, ஆமா நீங்க அது ஒரு சம்பந்தம் இல்லாத எல்லாரையும் போல் இங்க தங்குவதற்கு ஒரு நாள் 10 நாள் 15 நாள் இவர் இங்க தங்குவதற்கு அங்க ஆற்றாங்கரை பள்ளியில் அங்க விரட்டி விட்டு தான் அங்க வந்திருக்காப்ல. இந்த மாதிரி போலிகளினால பலர் பேர் பாதிக்கப்படுகிறார். இயற்கை பாமர மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. பாமர மக்கள் அவர் அந்த பச்சை தாடி இவ்வளவு பெருசா வச்சு கீழே இறங்கிருப்பாருல்ல, 2 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து தான் நான் விரட்டி விட்டேன். அவர்கள் செய்யறதுக்கு இல்ல பாவான் முதல்ல சொன்னாங்க, இல்ல நான் செய்யலன்ட்டு அவங்க ஒய்ஃப் உள்ள உட்காந்துட்டு இது பண்றதும், இதனால என்ன வேணும்னா ஹக்தார்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. போட்டி ஏதாவது நிர்வாகத்தில் பிறந்து வந்த மாதிரி இருக்கு. அவர்கள் கட்டாயமாக காவல்துறையினிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய நபர்.
இங்கு சில வேலைகள் நடக்கும் பொழுது அவர் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட வேண்டிய நபர் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு அந்த நிர்வாகத்திற்குரியவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதுவும் இந்த பீரியட் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் பங்காளியே வந்தால் நாங்களும் எங்களுக்கு இல்லை. அந்த பீரியட் அவர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கனவுலதான் வந்து இவங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதெல்லாம் போய். இப்ப நாங்க வரும்போது நாங்க எங்க கீழ இருந்து மேல வரும்போது எங்க என்ன கனவுல வந்தாங்க. அவர் போலிங்க. அவரு 2 நாளைக்கு முன்னாடி இறக்கிருக்கேன். இப்போ அந்த நெல்லித்தோப்புல இருந்து இறக்கி விட்டுருவேன். அடுத்தபடி காவல்துறையில அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். நாம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். ஒரு தாடி பாவா, பெரிய தாடி பாவா வந்து முதல்ல நம்முடைய புலனாய்வு குழுவினர் வந்து போய் பேசுறாங்க. அவரை பத்தியான விஷயங்கள் என்னன்னு நம்ம சொன்னோம்ல, அதைத்தான் இப்ப இவர் சொல்றாரு. என்ன விஷயம்? பாவா, உங்களை மாதிரி ஒருத்தவர் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னோனையும் அவன் போலி, அவன் நம்பாதீங்க, அவன் வந்து நான் அடிச்சு விரட்டி விடுறேன், அவன் வந்து எனக்கு போட்டியா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கப்படுறாரு. எப்படி? இவர் வந்து போலியான ஆளா? இவர் தான் ஒரிஜினல் அக்குதாராம். இந்த அக்குதாருக்கு போட்டி அந்த அக்குதார் வந்துட்டாரு, அவரை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த வியாபாரத்துக்கு வேட்டு வைக்க வந்த ஒரு ஆளை வந்தவனையும் உடனே இவர் பதறாரு. அவன் உள்ள நுழைஞ்சிட்டானா, அவன் விடாதீங்க, அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து பதறத பாக்குறோம். காரணம் என்ன? வியாபாரம் போயிடும். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்க கடை பக்கத்துல இன்னொரு கடை உங்களை மாதிரி ஒருத்தன் கடை போட்டான்னு வைங்க, உங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும்ல. இப்ப நீங்க வந்து இங்க மோதினான்னு சொல்லி மக்களை வந்து மந்திரிச்சு காசு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பச்சை தலைப்பாயும் ஒரு பெரிய தாடியும் வந்து அவங்க வந்து உட்கார வந்தாங்கன்னா, உங்களுக்கு போட்டியா வந்தாங்கன்னா அவர் பாதிக்குமா இல்லையா? உடனே பயப்படுறாரு. பயப்பட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இது வந்து எந்த அளவிற்கு பிராடு பித்தலாட்டம் இங்கே நடக்கின்றது என்பதற்கு இதெல்லாம் வந்து கண்கூடா பார்க்கின்றோம். அப்படியே அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இதற்காகவே அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான செயல்களை வந்து இவர்களை செய்ய வைக்கின்றான். இவர்களை இப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துறான் பாருங்க. இவர் வந்து இங்க தங்க வந்தவர், இவரை நம்பிடாதீங்க. இவரை வந்து ஆத்தங்கர பள்ளிவாசல்ல இருந்து, ஆத்தங்கர அம்மா பள்ளிவாசல்ல இருந்து அடிச்சு விரட்டப்பட்டு இருக்கிறாரு, விரட்டப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து நம்ம கிதிர்பாய் வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஒரு பாபா உட்கார்ந்து இருக்கிறாரு, என்னோட உடனே நம்பாதீங்க, அவன் வேற ஆள் போலி அப்படின்னு சொல்லி அவர் வந்து குதிச்சு ஆட்டம் போட்டு போலியில நம்பாதீங்க, ஒரு போட்டிக்கு வந்திருக்கிறாரு, காவல்துறையிட்ட இவரை நாங்க ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லக்கூடியதை நம்ம பாக்குறோம். அவர் போலிங்க. அவரு 2 நாளைக்கு முன்னாடி இறக்கிருக்கேன். இப்போ அந்த நெல்லித்தோப்புல இருந்து இறக்கி விட்டுருவேன். அடுத்தபடி காவல்துறையில அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். இவர் தான் வந்து இந்த மோதினார் தான் என்ன செஞ்சாரு, இந்த அவுளியா வந்து எல்லாத்தையும் விரட்டுவாரு, செய்வனை எடுப்பாரு, பேய விரட்டுவாரு, பிசாச விரட்டுவாரு என்று சொன்னவருக்கு அந்த அவுளியாவுக்கு அவ்வளவு சக்தி இருந்தா இந்த மாதிரியான போலி பாபா வந்திருக்காருல்ல, இந்த போலி பாபாவை அந்த உண்மையான பாபா விரட்டி இருக்கணுமா இல்லையா? அந்த போலி பாபா உண்மையா இவருடைய பார்வையில ஒரு போலி பாபாவா இருப்பாரு. ஆனால் இந்த போலி பாபாவை விரட்ட சிக்கந்தர் பாதுஷா பாபா வரமாட்டாராம். இவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் தான் விரட்டுமா இவரை. நான் வந்து போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், போலீஸ் வந்து விரட்டிடுவாங்க, இவரை தங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்வேண்டார் என்றால், அப்ப அந்த பாபாவுக்கு எந்த சக்தியும் இல்லை. பாத்தீங்களா? அதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? பாபாவுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இவருக்கு எந்த சக்தியும் கிடையாது. போலீஸ்ல போய் சொன்னா தான் வேலை நடக்கும் அப்படின்னு இவர்கள் சொல்வார்கள். ஆனால் தெளிவாகதான் இல்லையா? பாபான்றவர் வந்து அவர் வந்து உள்ள போயிட்டாரு, அவருக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்க ஆளுக்கு எந்த சக்தியும் இல்ல, தூங்கிட்டு இருக்க ஆளுக்கு அவன்கிட்ட போய் யாரும் பேச மாட்டான். அதே மாதிரி செத்து போன ஆளுக்கு பேசுவோம், யாரும் பேசுவோமா? தூங்கிட்டு இருக்க ஆள்கிட்டே பேச மாட்டோம்னா செத்து போன ஆள்கிட்ட எப்படி பேசுவோம்? செத்து போன ஆளுக்கு எப்படி கேட்கும்? செத்து போய் பூமிக்கு மேல கிடந்தாலே பேச மாட்டோம். செத்து போய் 6 அடிக்கு ஆழத்துல தோண்டி உள்ள அடக்கம் பண்ணி மேல வந்து மண்ணை போட்டு நெப்புன ஆள்கிட்ட போய் ஒரு ஆள் பேசுனான்னா யாரு? அவருக்கு எப்படி கேட்கும்? அவருக்கு எப்படி கேட்கும்? ஆய்வு பண்ண வேணாமா? அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு ராஜி கூட இவர்களுக்கு தெரியாமல்
இந்த மாதிரியா இவர்களுடைய மூளை சிந்திக்க மறுக்கின்றது என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு வழிகேட்டின் பக்கம் இருக்கின்றார்கள், வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. நம்ம சகோதரர் கேட்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் தான் கனவுல வந்துருமே, இந்த பாபாவுக்கும் அந்த பாபா கனவுல வந்திருக்காராம்ல அப்படின்னு சொல்லி நம்மால் போடுறாங்க ஒரு பேட்ட. எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம புலனாய்வுக்குள்ள உள்ள கிதிர்பாய் நான் பாபாவை பார்த்தேன், ஆமா வந்திருப்பார்ல, பக்கத்துல மழை தெரிஞ்சுச்சா அப்படின்லாம் கேட்டாரு. 7 குதிரையில வந்தாரு அப்படின்னு வெள்ள குதிரையா ஒளி தெரிஞ்சுச்சா அப்படின்லாம் கேட்டவரு இங்க என்ன, இங்க இந்த போலி பாபாவும் கனவுல வந்திருக்கிறார், அவரு கனவுலையும் பாபா வந்திருக்கிறாரு, அவரும் பாபாவை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அது போலி, நம்பாதீங்க, அந்த மாதிரி தானே உனக்கு இருக்கும். அப்ப எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுதா இல்லையாங்க? எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றுகின்றார்கள், இப்படி இல்லாம மக்கள் ஏமாறுவார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஏமாற்றப்படுகின்றார்கள் பார்க்கிறோம். உடனே நம்மால் கேட்கிறாரு, அதாவது ஓதி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஓதி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிதிர்பாய் அவர்கள் இப்படி ஒரு பாபா நிக்கிறாரு, ஒரு பாபா உள்ள இருக்காருன்னு சொன்ன உடனே அவன் போலி, நான் நம்பாத, அவனை விரட்டணும், அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. உள்ள ஒரு பச்சை தலைவர் ஆள் உட்கார்ந்து யாரு அது சம்பந்தமே இல்ல, இப்ப 2 அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம சகோதரர் கேட்கிறாரு பக்கத்துல இருந்து, இப்ப இந்த மாதிரி போலிகள் இப்படி வர்றத அவளியா சொல்லி உங்களை வெளியே சொன்னாங்கன்னா வெளியேற்ற வேண்டியதுதானே? அவளியா உங்களுக்கு சொல்ல தானே செய்வாங்க. நான் நேற்றே இவரை பற்றி காண்பித்து விட்டார்கள். நெல்லி தோப்பில் 2 உருவங்கள் இது பண்ணுகிறார் என்று என்னுடைய நேற்றே என வந்துவிட்டது ஒரு இது. இந்த மாதிரி அவர் அதாவது முதலில் எடுத்தவுடன் எல்லாருமே மனிதனுக்கு ஒரு பொறுமை 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 பக்குவமா சொல்லியிருக்கீங்க. அந்த பக்குவமா சொல்லியிருக்கேன். 10 நாட்கள் முதலில் பார்த்து நான் சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு நீங்க யாரு காட்டிட்டாங்க, அவங்க சத்தம் போடுவாங்க, நான் தனியா அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இறக்கி விட்டுருந்தோம். பாவா உங்களுக்கு தான் எல்லாம் முன்னாடியே கனவுல அறிவிச்சிருவாங்களே, இந்த போலி பாபா வர்றத கனவுல அறிவிக்கலையா அப்படின்னு உடனே சுதாரிச்சுக்கிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடியே நெல்லிக்குப்பத்துல இருந்து நெல்லித்தோப்புல அவன் இருக்கிறான்றது எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்றாரு. எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டிருந்தா ஓதி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது கிதிர்வாய் சொன்னோன்னே இவரையும் டென்ஷன் ஆகணும், அவன் போலி அவன் நம்பாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? இப்ப இதுல இருந்தே தெரியுதா இல்லையா இவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பது நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இவர்கள் தங்களுடைய அந்த பொழப்பை பார்ப்பதற்காக எல்லாம் என்னன்னா இந்த அக்குதாரன் இருந்து கொண்டு இவர்கள் தங்களுடைய வருமானம் தான் முக்கியம். நீங்க ஓதி பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த கைமடக்கு தான். நம்ம ஆளு கையை அந்த காசு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றதுலதான் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். ஏதாவது நம்ம காசு அடிச்சிடலாமா அப்படின்றதுல தான் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த 5க்கும் 10க்கும் தான் இவர்கள் இவ்வளவு பிராடு பித்தலாட்டங்களையும் செய்கின்றார்கள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அதை நாங்கள் திட்ட தெளிவாக வெளிப்படுத்துகின்றோம். எதையும் படைக்காதவற்றையா அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர்? அவர்களே படைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு உதவிட அவர்களுக்கு இயலாது. தமக்கே கூட அவர்கள் உதவி கொள்ள மாட்டார்கள். எதையும் தெரிவிக்க அவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமானது. அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா, அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா, அல்லது பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா, அல்லது கேட்கின்ற காதுகள் உள்ளனவா? உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 191 195. கவனத்தில் கொள்க, தூய இம்மார்க்கம்
அல்லாஹுவுக்கே உரியது. அவனை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டோர் அல்லாஹ்விடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர். அவர்கள் முரண்பட்டது பற்றி அவர்களிடையே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 3. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah